So let's start the class guys. So today நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது ஏஐடினுடைய லெவல் 3 கோஆப்ரேட் அண்ட் பர்சனல் டெக்ஸேஷன் கிளாஸில் தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில் நம்மளினுடைய சிலபஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிலபஸில் நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் வரியலுக்கான அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் டு டெக்ஸேஷன் இன் ஸ்ரீலங்கா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். தென் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் இருக்கக்கூடிய 4 விதமான சோர்சஸ் ஆஃப் இன்கம், தொழில் வாய்ப்பு வருமானமாக இருக்கட்டும், பிஸ்னஸ் இன்கமாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதுக்குள்ளே வரக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், எப்படி கல்குலேஷன் பண்ணுற எல்லா விஷயம் நம்ம பார்த்துட்டு, அண்ட் லாஸ்ட் கிளாஸில் கல்குலேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் கம்பெனிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இதன் அடிப்படையில் ஒரு அசசபிள் இன்கம் என்பது எம்ப்ளாய்மெண்ட், பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட், அதர் சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 4 சோர்ஸ்லேருந்து வரும்னு சொல்லியும், அதே சமயம் இந்த அசசபிள் இன்கம்ல இருந்து நாம டெக்ஸேபிள் இன்கம், அதாவது மதிப்பிடத்தக்க வரி வருமானத்தில் இருந்து வரியிடத்தக்க வரி வருமானத்துக்கு நம்ம மாறணும்னு சொன்னா 2 விஷயங்கள் அதுல இடையில இருக்கும். அதற்கு பெயர் குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் அண்ட் ரிலீஃப்ஸ் என்று சொல்லி தந்திருந்தேன். தென் குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன விஷயங்கள் வரும்னு சொன்னா, இந்த ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒரு டொனேஷன், அப்ரூவ்ட் சேரிட்டி கொடுக்குறீங்க, காசா கொடுக்குறீங்க. தென் அப்ரூவ்ட் சேரிட்டின்னா என்ன, அதனுடைய லிமிட்டேஷன், இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதே சமயம் ஒரு கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்டினுடைய ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் காசு அல்லது வேறு விதமாக கொடுத்தால் 100% ஆக்சுவல் டொனேஷன் கேன் பி அ குவாலிஃபைட் பேமெண்ட் சொல்லி இதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்த்துருந்தோம். அதே மாதிரி ரிலீஃப்ஸை பார்க்கும்போது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்த விஷயம், பர்சனல் ரிலீஃப் என்பது 1.2 மில்லியன். பட் இந்த 1.2 மில்லியனை நம்ம பர்சனல் ரிலீஃபாக குவாலிஃபைங் பேமெண்ட்டுக்கு கீழே நம்ம ரிலீஃப் செக்ஷனில் நம்ம கழிக்கணும்னு சொன்னால், சாரி, ரிலீஃப் செக்ஷனில் நம்ம கழிக்கணும்னு சொன்னால், அங்கே கேபிட்டல் கெயின் என்பது அமௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கழிச்சிட்டு வரக்கூடிய டோட்டல் அசசபிள் இன்கம் இந்த ரிலீஃபை கழிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால், எவ்வளவுக்கு அசசபிள் இன்கம் இருக்குது உங்களினுடைய ரிலீஃபை விட குறைவாக, பர்சனல் ரிலீஃப் 1.2 மில்லியனை விட, அதை நம்ம கழிச்சு கொள்ளும்னு சொல்லி, ரெண்ட் ரிலீஃப் வந்துட்டும் 25% ஆக்சுவல் காஸ்ட் வந்து கழிக்கப்படாது இருந்தால் கொடுக்கப்படும் சொல்லியும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த விஷயங்களுடைய சுருக்கமாக இருக்கிறது. ரைட். ஸோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்றைக்கு கொஸ்டினை நம்ம டிரெக்டாக நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற கொஸ்டின் 2023 ஜூலை, அதாவது கடைசியாக நடந்த பேப்பர். இது உங்களினுடைய 2022-23 வரி மதிப்பாண்டு, அதாவது நீங்க எக்ஸாமுக்கு போக போற அதே வரி மதிப்பாண்டுல வந்த சேஞ்சஸை உள்ளடக்கி வந்திருந்த கொஸ்டின். ஸோ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் நாம எந்த ஒரு மாற்றமும் நாம செய்ய தேவையில்லை. கொஸ்டினை அப்படியோ நாம செய்யக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் நாம் இன்றைக்கு பார்க்க போறது இந்த கம்பெனி டெக்ஸேஷன் கொஸ்டினை நம்ம டிரெக்டாக பார்ப்போம். அதுக்கு பிறகு நாம கேபிட்டல் கெயின்ஸ், அதே மாதிரி மற்ற சாதாரணமான கொஸ்டின்ஸை பார்ப்போம். இதன் அடிப்படையில் ஐ திங்க் கொஸ்டின் நம்பர் 8, ஓகே, பகுதி சியில தான் உங்களினுடைய இந்த 25 மார்க்ஸ் உரிய கொஸ்டின் வரப்போகுது. ஸோ பார்ட் சியில மொத்தம் 50 மார்க்ஸில் கம்பெனி டெக்ஸேஷன் கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு 25 மார்க்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ 25 மார்க்ஸ் என்பது உங்களுடைய வருமான வரியில கம்பெனியினுடைய வருமான வரியை கணிக்கிறதுக்காக வரும். இது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சார் இங்கிலீஷால் படிக்கிறோம், கொஞ்சம் தமிழால் நம்ம செய்வோம்னு சொன்னால், இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு 100% தமிழாலே நான் செஞ்சு காட்ட போகிறேன். பிகாஸ் எக்ஸாம் பேப்பரை நீங்கள் தமிழ் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ண வேண்டி வரும். பட் உங்களுடைய புரிதல் இங்கிலீஷில் இருக்கணும். புரிதல் இங்கிலீஷில் இருக்கிறத நீங்கள் தமிழால் எழுத வேண்டி வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆஸ்க் யூ, நம்மகிட்ட கேட்குற கொஸ்டினில் பாருங்க, வரி மதிப்பாண்டு 2022-23. ஸோ உங்களினுடைய எக்ஸாமுக்கான வரி மதிப்பாண்டுக்காக வரையறுக்கப்பட்ட மாடர்ன் டெக் தனியார் கம்பெனியினுடைய கீழ்வருவனவற்றை மதிப்பிடுக. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், மாடர்ன் டெக் தனியார் கம்பெனி. ஸோ இது ஒரு என்ன வகையான கம்பெனி, இதனுடைய தன்மை என்பதை நீங்கள் ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ மாடர்ன் டெக் அப்படின்னு சொல்லும்போது டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு கம்பெனியாக இருக்க போகிறது. ஏன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம போகும்போது சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸுக்கு சில ரிலீஃப் இருக்கும், அல்லது ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தால் அவங்க இன்னொரு அக்யூசிஷன், அதே மாதிரி பப்ளிக் கோஆபரேஷன்ஸுக்கு சில குவாலிஃபைங் பேமெண்ட். ஸோ நம்மட கம்பெனிக்கு நமக்கு பொதுவாகவே வரப்போகிறது இந்த மாதிரியான ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய
கம்ப்யூட்டேஷன் தான். அப்போ அந்த டைமில் தான் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லியிருந்தேன், குவாலிஃபைங் பேமெண்ட்ஸில் எல்லா குவாலிஃபைங் பேமெண்ட்ஸும் நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நாம் செய்ய போகிறது சாதாரணமான ஒரு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியினுடைய இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷனாக தான் இருக்க போகிறது உங்களோட லெவலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் கீழ்வருவனவற்றை மதிப்பிடுக. வரி மதிப்பாண்டு என்பது இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். ஸோ வரி மதிக்கத்தக்க வருமானம், இதை நாம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிறோம்? வரி மதிக்கத்தக்க வருமானம்டா என்ன, எதை கேட்குறாங்க? எனிவன்? வரி மதிக்கத்தக்க வருமானம். எஸ், ஐ வில் ஷோ யூ த இங்கிலீஷ் பேப்பர் ஆல்சோ, டோன்ட் வரி. ஸோ இதன் மூலமாக கேட்கப்படுவது என்ன? வரி மதிக்கத்தக்க வருமானம் என்றால் accessible instead, not taxable income. Okay, குழம்ப வேணாம். ஸோ ஐ வில் ஷோ யூ த இங்கிலீஷ் பேப்பர் ஆல்சோ, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர்லி. ஸோ வரி மதிக்கத்தக்க, அந்த மதிக்கத்தக்க என்பது அசசபிள். அசசபிள்ங்கிற வேர்டுக்கான தமிழ் தான் மதிக்கத்தக்க. ஸோ வரிக்காக மதிக்கத்தக்க வருமானம் என்பதுதான் இந்த அசசபிள் இன்கம் தான் கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னா ஓகே, இந்த மாடர்ன் டெக் கம்பெனியினுடைய பிஸ்னஸ் இன்கம், அதாவது வணிக வருமானம், முதலீட்டு வருமானம், அதே போல அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இந்த மூலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து டோட்டல் அசசபிள் இன்கம் தான் வரி மதிக்கத்தக்க வருமானம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எதை இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு ஏஇல நமக்கு கேட்குறாங்கன்னு சொன்னா, as you know very well, நான் உங்களுக்கு இந்த சார்ஜிங் செக்ஷன்ல நான் சொல்லி தந்த விஷயத்துல நம்மளோட கொஸ்டின்ல ஃபுல் ஃபார்மேட்டை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அசசபிள் இன்கம் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட், பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட், அதர்ஸ், இதெல்லாம் கூட்ட வரக்கூடிய இந்த டோட்டல் அசசபிள் இன்கம் தான் மொத்த வரிக்காக மதிக்கத்தக்க வருமானம் என்று சொல்லக்கூடிய விஷயம், வரி மதிப்பு வருமானம். ஸோ இந்த மட்டுக்கும் நீங்க கணிக்கிறதுக்கு தான், இது இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி நீங்க கணிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த அசசபிள் இன்கம்ங்கிற விஷயம் வருது. தென் டெக்ஸேபிள் இன்கம். டெக்ஸேபிள் இன்கம் என்பது என்ன? வரி விதி வருமானம். அதாவது இந்த மதிப்பிடப்பட்ட 3-4 சோர்ஸிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய மொத்த வரி மதிக்கத்தக்க வருமானத்தில் இருந்து நம்ம வரி விதி வருமானமான டெக்ஸேபிள் இன்கமுக்கு வரணும்டா 2 விஷயங்களை கழிக்கணும்னு நம்ம பார்த்திருந்தோம். தட் இஸ் ரிலீஃப்ஸ் அண்ட் குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ். ஓகே, ஸோ வரி விதி வருமானம் என்பது என்ன? டெக்ஸேபிள் இன்கம். ஸோ டெக்ஸேபிள் இன்கம் சொன்னா நம்மகிட்ட இங்க கேட்கப்படுவது நம்ம படிச்ச ஃபார்மேட்ல ரைட், ரிலீஃப்ஸ் என்னென்ன வரும், குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லி நீங்க கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய டெக்ஸேபிள் இன்கம் தான் வரி விதி வருமானம் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. ரைட், தென் அதுக்கு பிறகு செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரி, அதாவது வருமான வரி என்பது இன்கம் டேக்ஸ், செலுத்த வேண்டியது என்று சொன்னா பேயபிள், மொத்தம் சொன்னா க்ரோஸ். ஸோ இதுல என்னத்தை கேட்குறாங்க? க்ரோஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள். ஸோ க்ரோஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள்னு சொன்னா இந்த டெக்ஸேபிள் இன்கம்ல இருந்து, அது ஒரு கம்பெனியாக இருந்தால் எப்படி நம்ம இங்க உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற இந்த டெக்ஸேபிள் இன்கமுக்கு நாம என்னென்ன ரேட்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவுக்கு நாம வரி செலுத்த வேண்டும் என்கின்ற அமௌண்ட்டை நம்ம கணிக்கணும். இதுதான் க்ரோஸ் டேக்ஸ் லயபிலிட்டி, அதாவது க்ரோஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள், மொத்த செலுத்த வேண்டிய வருமான வரியாக கேட்குறாங்க. தென் த பேலன்ஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள் என்று சொன்னா, பேலன்ஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள் மிகுதியாக, அதாவது செலுத்த வேண்டிய மீதி வருமான வரி. ஸோ பேலன்ஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள் என்பது எது? இந்த டெக்ஸேபிள், அதாவது க்ரோஸ் டேக்ஸ் லயபிலிட்டியை நீங்க ரேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கணிச்சது பிறகு டெக்ஸ் கிரெடிட்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி, அதாவது இன்கம் டேக்ஸ் பே செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸ்ல பேமெண்ட் பண்ணது, WHT ஃபைனல் WHT இல்லாமல் இருக்கக்கூடிய நார்மல் WHT டிடக்ட் பண்ணினது எல்லாத்தையும் நம்ம 100% நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்போம். அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கழிச்சிட்டு கூடுதலாக வருமான வரி போன வருஷம் செலுத்திருந்தோம்னு சொன்னா அதனுடைய கேரி ஃபார்வர்ட் அமௌண்ட் எல்லாம் கழிச்சது பிறகு பேலன்ஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள், அதாவது நாம கொடுக்கணுமா அல்லது நாம அடுத்த வருஷத்துக்கு கிளைம் பண்றதுக்காக டேக்ஸ் ரீஃபண்ட் அதிகமாக நமக்கு லாஸ் ஏற்பட்டுதா, டேக்ஸ் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம இப்போ படிச்சு வச்சிருக்கிற இந்த ஒட்டுமொத்தமான கல்குலேஷன் தான் உங்களோட 25 மார்க்ஸ். எம்ப்ளாய்மெண்ட்ல, பிசினஸ்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ல, அதர்ஸ்ல, தென் மொத்த வரி மதிக்கத்தக்க வருமானம், அதுல இருந்து ரிலீஃப் குவாலிஃபைங் பேமெண்ட்ஸை கழிச்சு விட்டோம்னா வரி விதிக்கத்தக்க வருமானம், தென் க்ரோஸ் டேக்ஸ் லயபிலிட்டி மொத்த வருமான வரி பொறுப்பு, அதுல இருந்து டெக்ஸ் கிரெடிட்ஸை கழிச்சோம்னு சொன்னா மீதி செலுத்த வேண்டிய வருமான வரி. இதுதான் இந்த ஃபார்மேட்டை தான் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 25 மார்க்ஸுக்கு கணிச்சு காட்டுங்கன்னு கேட்குறாங்க. முதலாவது இந்த கொஸ்டின் ஃபார்மேட் உங்களுக்கு விளங்கிடுச்சா? ஐ யூ ஆல் ரைட்? ஸோ வரி மதிக்கத்தக்க வருமானம்டா அசசபிள் இன்கம், வரி விதிண்டா நம்மளோட டெக்ஸேபிள் இன்கம், செலுத்த வேண்டிய மொத்த வருமானம்டா க்ரோஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள், செலுத்த வேண்டிய மீதி வருமான வரிண்டா பேலன்ஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்
எது எது இங்க கேட்கப்படுகிறது என்று. இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஸோ நவ் we need to do this one. இப்போ கொஸ்டினை ரீட் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 10 விதமான தகவல்கள் தந்திருக்கின்றாங்க. கொஸ்டினை ரீட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபார்மேட்டை நம்ம ரெடி பண்ணிடணும். ஸோ நம்ம என்ன செய்யணும்? முதலாவது நாம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லணும். ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் இந்த விஷயத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது எக்ஸாம் பர்பஸ்க்காக நான் சில சில சின்ன சின்ன மாற்றங்களோட நான் செய்வேன். ஸோ இதை கட்டாயமாக நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் 4 கொலம்ஸில் நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 4 கொலம்ஸ், ஒரு 4 கொலம்ஸ் ஒர்க்கிங் தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த 4 கொலம்ஸ் ஒர்க்கிங்ஸில் ஃபர்ஸ்ட் கொலம் வந்து நாம என்னென்ன சோர்சஸ்ல இருந்து வந்ததுன்னு எழுதிட்டு, ரெண்டாவது கொலம்ஸ் வந்துட்டு ரெண்டாவது கொலம் நாம தயாரிப்போம் நோட் எழுதுறதுக்கு. Let me create the columns first. Right. So I have shared the screen. So முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், நாம செய்ய போற இந்த கம்பெனியினுடைய தலைப்பை நம்ம சரியாக போட்டுக்கொள்ளணும். நம்ம என்னத்தை இங்க கல்குலேஷன் பண்ண போறோம்ங்கிறத தெளிவாக நம்ம கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த கம்பெனியினுடைய பெயரை நீங்க பார்த்தீங்கன்னா ஹைடெக் ஹைடெக் பிஎல்சியின் துணை கம்பெனியான வரையறுக்கப்பட்ட மாடர்ன் டெக் தனியார் கம்பெனி. ஸோ இதுதான் நம்மளோட தயாரிக்க போகின்ற கம்பெனியுடைய பெயர். எனவே மாடர்ன் டெக் தனியார் கம்பெனி. எனவே நீங்க பேரை நீங்க போட்டுக்கொள்ளணும். ஸோ மாடர்ன் டெக், ஸோ மாடர்ன் டெக் தனியார் கம்பெனி. ஸோ கம்பெனியின் ஃபர்ஸ்ட் லைன்ல கம்பெனியோட பேரை போட்டுட்டு, ரெண்டாவது லைன்ல உங்களோட வரி மதிப்பாண்டு எது 2022-23 தான் உங்களுடைய வரி மதிப்பாண்டு. ஸோ 2022-23 வரி மதிப்பீட்டாண்டுக்கான இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் இதுக்கான இது எது சம்பந்தப்பட்ட கல்குலேஷன் சொன்னா உங்களுடைய ஒட்டுமொத்தமான எல்லா விஷயத்தையும் நம்ம கல்குலேட் பண்ண போறோம். பட் நம்ம போடும்போது மதிப்பிடத்தக்க வருமான கணிப்பீடு, அதாவது அசஸபிள் இன்கம் தான் நம்ம கணிக்க போறோம்னு போட்டுக்கொள்வோம். பட் இதுல தான் நாம எல்லாத்தையுமே நம்ம கழிக்க போறோம். அதே மாதிரி இது அக்கௌண்ட்ஸ் கிடையாது. நம்ம ரூபாய் ஆயிரங்கள்ல செய்யறதுக்கெல்லாம் பெட்டர் ஃபுல் அமௌண்ட்லேயே செய்யுங்க. பிகாஸ் 200 ரூபாய் 300 ரூபாயெல்லாம் கடைசியில் முடியும். ஸோ தசமத்தில் எல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படாமலுக்கு ஃபுல் அமௌண்ட்லேயே எல்லா விஷயங்களையும் கல்குலேஷன்லாம் செய்யுங்க. இது வந்து அக்கௌண்ட்ஸ் கிடையாது. சரி, இப்போ நாம ஆரம்பிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியும், நீங்க ஒரு கம்பெனியினுடைய இண்டிவிஜுவல் ஒரு நாட் இண்டிவிஜுவல் கம்பெனியினுடைய ஒரு இன்கம் டெக்ஸை நீங்க கல்குலேஷன் பண்ணும்போது நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நமக்கு 4 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்க போது, எம்ப்ளாய்மெண்ட் இருக்க போது, பிசினஸ் இருக்க போது, அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இதுல எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் என்பது ஒரு கம்பெனிக்கு இருக்குமா? ஐம் ஆஸ்கிங் ஜென்ரல் கொஸ்டின். எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் என்பது ஒரு கம்பெனிக்கு இருக்குமா? ஒரு கம்பெனி என்பது உயிர் உள்ள ஒரு மனிதனா தொழில் வாய்ப்புல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு? இல்லை. அப்போ நாம கம்பெனியினுடைய டெக்ஸேஷன்ல நமக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்கமோட தலைவலி இல்லை. அப்போ இந்த வெஹிக்கிள் பெனிஃபிட் கொடுத்திருக்கிறோம், அல்லது போனஸ் கொடுத்திருக்கிறோம், சம்பளம் கொடுத்திருக்கிறோம், ரைட், வீடு கொடுத்திருக்கிறோம், ஹவுசிங் பெனிஃபிட் எல்லாம் நமக்கு அந்த தலைவலி எல்லாம் இல்லை. நமக்கு எதை நம்ம யோசிக்கணும்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிசினஸ் அண்ட் அதர் சோர்ஸ். அப்போ இந்த 3 சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்குலேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். பிகாஸ் கம்பெனி எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. அப்போ முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ், வணிகத்தில் இருந்தான வருமானம், வணிகத்தில் இருந்தான மதிப்பிடத்தக்க வருமானம். அப்படின்னு நான் என்னத்தை இங்க சொல்றேன்? அசஸபிள் இன்கம் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட், சாரி, அசஸபிள் இன்கம் ஃப்ரம் பிசினஸ், ரைட்? வியாபாரம் அல்லது வணிகத்தில் இருந்தான மதிப்பிடத்தக்க வருமானம் அவங்களுடைய அசஸபிள் இன்கம் நாம எவ்வளவுக்கு பிசினஸ்ல இருந்து வந்திருக்கீங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம நோட் 1 அப்படின்னு போட்டுக்கொள்வோம். அப்போ எக்ஸாமினருக்கு ஈஸியா இருக்கும் இது எப்படி இந்த நம்பர் இங்க நாம கொண்டு வந்தோம்ங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்கு. அப்ப இந்த நோட் 1 நாம இங்க மொத்தமா இங்க நம்பர் மட்டும் தான் நம்ம போடுவோம். இந்த நம்பர் போடுவோம். ஓகே, இவரினுடைய பிசினஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அசஸபிள் இன்கம் இவ்வளவுன்னு சொல்லி டோட்டலை மட்டும் தான் நம்ம இந்த மெயின் இந்த கல்குலேஷன்ல போடுவோம். பட் இந்த டோட்டல் எப்படி வந்ததுங்கிறத நோட் 1 தயாரிச்சு அந்த நோட் 1ல நம்ம காட்டுவோம். ஓகே, தென் அதுக்கு பிறகு அசஸபிள் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ அசஸபிள் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம சொல்லலாம் முதலீட்டில் இருந்தான மதிப்பிடத்தக்க வருமானம், அசஸபிள் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்,
ரைட். ஸோ இது எப்படி வந்துச்சு, இது எவ்வளவு இருந்துச்சுங்கிற கல்குலேஷன்ஸ் எல்லாம் நாம நோட் 2ல நம்ம காட்டுவோம். ஸோ 2வது நோட். அதே மாதிரி வேற ஏதாவது சோர்சஸ் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, ஓகே, ஏனைய ஏனைய மூலங்களில் இருந்தான் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், மதிப்பிடத்தக்க வருமானம். இது பெரும்பாலும் உங்களுக்கு இதுக்குள்ள ஒன்றும் வராது. பட் எதுக்கு நம்ம போட்டுக்கொள்வோம். இஃப் இட் இஸ் எனிதிங், இது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம நோட் 3ல நம்ம காட்டுவோம். ஓகே, பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் கம். ஸோ லெட்ஸ் கீப் எஸ் இட் இஸ். அதே போல இது மூன்றும் தான் வரப்போகிறது. அதே மூன்றையும் நம்ம கூட்டினா அடுத்ததாக நமக்கு வரக்கூடியது என்ன? மொத்த மதிப்பிடத்தக்க வருமானம் நமக்கு வரும். மொத்த மதிப்பிடத்தக்க வருமானம் வரும். எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இந்த பிரசன்டேஷனை பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து நெருக்கி அப்படியெல்லாம் எழுதாதீங்க. அழகான முறையில் ஒரு பிரசன்டேஷனை நீங்க பண்ணணும். ஸோ ஒரு லைன் விட்டே எழுதுங்க. மொத்த வரிக்கான மதிப்பிடத்தக்க வருமானம் அப்படின்னு சொன்னா டோட்டல் அசசபிள் இன்கம், இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க போகிறது. இதெல்லாம் கணிச்சு நம்ம போட்டது பிறகு மொத்த வரிக்கான மதிப்பிடத்தக்க வருமானம். ஸோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் நம்பர் ஏ ஆக இருக்கிறதால பிரக்கெட்ல நீங்க போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இதுதான் கொஸ்டின் ஏக்கான ஆன்சர். ஸோ நாங்க இவிடத்தை என்ன நம்பர் தரப்போறோமோ இந்த மூன்றையும் கூட்டி இதுதான் நீங்க கேட்ட கொஸ்டின் ஏக்கான ஆன்சருங்கிறத நீங்க பிரக்கெட்ல போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். இந்த டோட்டல் அசசபிள் இன்கம்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு விஷயங்களை கழிக்கணும் நாம. வரி விதி வருமானமான டெக்ஸேபிள் இன்கம் நம்ம கணிச்சு கொள்றதுக்கு. அப்போ இந்த டோட்டல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாம ரெண்டு விஷயங்களை கழிக்கணும். ஆனால் இது ஒரு கம்பெனியாக இருக்கிற பட்சத்துல இதுக்கு ரிலீஃப்ஸ் என்பது கிடைக்குமா? விடுதொகைகள் என்று சொல்லக்கூடிய ரிலீஃப்ஸ் கம்பெனிக்கு கிடைக்குமா? கம்பெனிக்கு ரிலீஃப்ஸ் என்பது இல்லை. ரிலீஃப்ஸ் என்பது யாருக்கு இருக்கும்? அது ரெண்ட் ரிலீஃபாக இருந்தாலும் சரி, பர்சனல் ரிலீஃபாக இருந்தாலும் சரி, இட் இஸ் ஒன்லி ஃபார் த இண்டிவிஜுவல், தனிநபர்களுக்கு. அப்ப கம்பெனிக்கு ரிலீஃப்ஸ்ங்கிறது வராது. அப்ப எது மட்டும் வரும்? குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் என்பது மட்டும்தான் வரும். இந்த குவாலிஃபைங் பேமெண்ட்ஸை நம்ம தமிழ்ல சொல்லுவோம் தகுதி வாய்ந்த கொடுப்பனவுகள். குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் என்னென்ன விடயங்கள் எல்லாம் தகுதி வாய்ந்த கொடுப்பனவுகளாக இருந்துச்சு. ஸோ இதை நாம தனியாக நாம ஒரு நோட் ஒன்ல காட்டுவோம். ஸோ வி வில் கிரியேட் அ நோட் ஃபார் திஸ். ஸோ நோட் 4 இதை நம்ம போட்டுட்டு நம்மளுடைய தகுதி வாய்ந்த கொடுப்பனவு குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் என்னென்ன வந்துச்சு, எப்படி எப்படி கணிச்சம், இது எல்லா விஷயங்களையும் நம்ம காட்டுவோம். ஸோ இதெல்லாம் காட்டினது பிறகு ஜஸ்ட் கிவ் அ ஒன் லைன். இதுக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய, நீங்க லைன் விடணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்க செய்யணும்னு சொன்னா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல நீங்க விடுறது நல்ல. ரைட். தென் தகுதி வாய்ந்த கொடுப்பனவுகள் குவாலிஃபைங் பேமெண்ட்ஸை கழிச்சது பிறகு நமக்கு வரக்கூடியது என்னவா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? வரி விதி வருமானம் என்பது நமக்கு கிடைக்கும். டெக்ஸேபிள் இன்கம் என்பது நமக்கு கிடைக்கும். வரி விதி வருமானம் வரும். ஸோ இந்த வரி விதி வருமானம் தான் என்ன நம்மளுடைய கொஸ்டின் நம்பர் பி ஆக இருக்க போகிறது. கொஸ்டின் பில கேட்டது இதுதான். ஸோ கொஸ்டின் ஏ வந்துட்டு கேட்டது இந்த மொத்த வரிக்கான மதிப்பிடத்தக்க வருமானமாக இருக்க போகிறது. கொஸ்டின் பி என்பது இந்த குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் என்பது கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்க காணுங்கன்னு சொன்னது. தென் வரி விதி வருமானத்தில் இருந்து நாம் என்ன செய்வோம் ஸ்டூடெண்ட்ஸ்? டெக்ஸ் ரேட்ஸை அப்ளை பண்ணி எவ்வளவுக்கு வரி செலுத்தணும், நமக்கு வரிக்கான பொறுப்பு எவ்வளவு, செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரி, அதாவது gross இன்கம் டெக்ஸ் பேயபிள் என்று சொல்லக்கூடிய இதை நம்ம கணிப்போம். ஸோ செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரி, அதாவது gross இன்கம் டெக்ஸ் பேயபிள். ஸோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் நம்பர் சி ஆக இருக்க போகிறது. கொஸ்டின் நம்பர் சி வந்து இதைத்தான் கேட்குறாங்க. செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரி, அதாவது gross இன்கம் டெக்ஸ் பேயபிள் தான் நம்மளினுடைய கொஸ்டின் நம்பர் சி ஆக இருக்க போகிறது. தென் இதுல இருந்து நாம என்ன செய்வோம் ஸ்டூடெண்ட்ஸ்? டெக்ஸ் கிரெடிட்ஸ் என்று சொல்லக்கூடிய வரி கழிப்பனவுகள், இதை நம்ம வரி கழிப்பனவுகள்னு சொல்லுவோம், டெக்ஸ் கிரெடிட்ஸ். ஸோ இந்த டெக்ஸ் கிரெடிட்ஸான வரி கழிப்பனவுகள் சில விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இட்ஸ் பெட்டர் நீங்க இங்கிலீஷ்லேயே நீங்க மென்ஷன் பண்றது இட்ஸ் குட். ஸோ இது வந்து என்ன? டெக்ஸ் கிரெடிட்ஸ். ஸோ இந்த வரி கழிப்பனவுகளான டெக்ஸ் கிரெடிட்ஸை நம்ம கழிச்சோம்னு சொன்னா இதுக்குள்ள என்னென்ன வரும் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ஃபைனல் வித் ஹோல்டிங் டெக்ஸ் இல்லாமலுக்கு நார்மலாக கழிக்கப்பட்ட வித் ஹோல்டிங் டெக்ஸ். இந்த வித் ஹோல்டிங் டெக்ஸுக்கு இப்ப பேர் என்ன? அட்வான்ஸ் இன்கம் டெக்ஸ், ஏஐடின்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்னென்ன கழிக்கப்பட்டு நாம 100% உள்ளடக்கி வச்சிருக்கிறோம் இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல உள்ளடக்கி வச்சிருக்கிறோமோ
அதுக்காக கழிக்கப்பட்ட எல்லா WHT இதுல இருந்து கழிக்கப்படும். செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸ்ல நீங்களா இன்கம் டேக்ஸ் ஏதாவது இந்த வரி மதிப்பாண்டுல செலுத்திருக்கீங்க இந்த வரி மதிப்பாண்டுக்காகன்னு சொன்னா அதை கழிப்போம். போன வருஷம் டெக்ஸ் லாஸ் ஏற்பட்டது, இந்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்றீங்கன்னு சொன்னா அதை கழிப்போம். இப்படி விஷயங்கள் வரும். ஸோ டெக்ஸ் கிரெடிட்ஸ் இதெல்லாம் ஒரு 3-4 மேக்ஸிமம் ஒரு ஒரு 4 லைன் போதும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு மேல உங்களுக்கு வராத விஷயம். பிகாஸ் அதில் இருக்கிறதே ஒரு 3 விஷயம் தான். ஸோ ஒரு 3-4 லைனை விட்டுட்டு நீங்க அடுத்ததாக செலுத்த வேண்டிய மீதி வருமான வரி, அதாவது பேலன்ஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள் ஓர் ரீஃபண்ட் டியூ. ஸோ இதுல செலுத்த வேண்டிய மீதி வருமான வரி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குதா, இதுதான் நம்மளினுடைய கொஸ்டின் நம்பர் டி ஆக இருக்க போகிறது. பேலன்ஸ் இன்கம் டேக்ஸ் பேயபிள். ஓகே, ஸோ ABCD 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் இங்க தான் வரப்போகுது. இஸ் இட் கிளியர்? இந்த கொஸ்டின் ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சுதா? அதே மாதிரி நாம இங்க செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரியை எப்படி கண்டுபிடிச்சோங்கிறதுக்கு நமக்கு ஒரு நோட் ஒன்று கொடுப்போம். இட் வில் பிகம் நோட் 5. ஓகே, நோட் 5 ஒன்று கொடுப்போம். பிகாஸ் எப்படி ரேட்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் பண்ணிக்கிறோம்னு சொல்லி. எனவே உங்களுக்கு மேக்ஸிமம் 1, 2, 3 and 4, 5 5 நோட்ஸ் வந்துட்டு நீங்க கொடுக்க வேண்டி வரும். என்னத்துக்கு? இந்த கம்பெனியினுடைய இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷனுக்காக. இஸ் இட் கிளியர் கைஸ்? இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்களோட கம்பெனி டெக்ஸேஷன் வருமான வரியை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்களை முதல்ல எழுதிடும். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட இதை பார்த்து இதுல நம்பர்ஸ் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். ஒர்க்கிங்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரைட்? ஸோ அசஸபிள் இன்கம் ஃப்ரம் பிசினஸ் என்பது வணிகத்திலிருந்தான மதிப்பிடத்தக்க வருமானம். அசஸபிள் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது முதலீட்டில் இருந்தான மதிப்பிடத்தக்க வருமானம். அசஸபிள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஏனைய மூலங்களில் இருந்தான மதிப்பிடத்தக்க வருமானம். எனவே டோட்டல் அசஸபிள் இன்கமான மொத்த வரிக்கான மதிப்பிடத்தக்க வருமானம் வரும். அதுல இருந்து கம்பெனி என்றா குவாலிஃபைங் பேமெண்ட்ஸை மட்டும் நம்ம கழிக்கணும். அதை கழிச்சது பிறகு நமக்கு டெக்ஸேபிள் இன்கம் வரும். டெக்ஸேபிள் இன்கம் வச்சு ரேட்ஸ் அப்ளிகபிள் பண்ணி அதிலிருந்து gross இன்கம் டேக்ஸ் பேபிள் ஆன செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரியை கண்டுபிடிப்போம். அதுல இருந்து டெக்ஸ் கிரெடிட்ஸ் ஆன வரி கழிப்பனவுகளை கழிச்சு விட்டோம்னு சொன்னா இன்கம் டேக்ஸ் பேபிள், பேலன்ஸ் இன்கம் டேக்ஸ் பேபிள் என்பது வரும். இஸ் இட் ஆல் ரைட்? ஸோ இது செலுத்த வேண்டிய மீதி வருமான வரி வரைக்கும் காண்றது. ஸோ இதுக்கு பிறகு நம்மளோட வேலை என்னண்டா, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நமக்கு தேவையான ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம இங்க கொண்டு வரது தான் நம்மளோட வேலை. ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பிஸ்னஸ் இன்கம் கம்ப்யூட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்மளுடைய நோட் 1ல வரக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நாம் என்ன செய்ய போறோம்? நோட் 1ல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இன்கம் எப்படி வந்துச்சு, வணிகத்திலிருந்தான மதிப்பிடத்தக்க வருமானமான பிஸ்னஸ் இன்கம் எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம காட்டணும். ஸோ எனவே நோட் 1 போட்டுட்டு இந்த நோட் 1 வணிக வருமானம் பிஸ்னஸ் இன்கம், அதாவது வணிக மதிப்பிடத்தக்க வருமானம்னு போடலாம். பிசினஸ் இன்கம் நம்ம கல்குலேஷன் பண்ண போறோம். ஸோ பிசினஸ் இன்கம் கல்குலேஷனுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறேன்? பிளஸ் ஓ மைனஸ் கம்ப்யூட்டேஷன் நம்ம செய்யணும். ஸோ பிளஸ் ஓ மைனஸ் கம்ப்யூட்டேஷன் நம்ம செஞ்சு அதிலிருந்து தான் நாம இந்த பிசினஸ் இன்கம் கம்ப்யூட்டேஷன் செய்வோம். ஸோ இதுலையும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா சேம் லைக் தட் இதையும் நாம ஒரு 4 கொலம்ல செய்ய போறோம். இதுல 3 கொலம் வந்துட்டும் வரப்போகுது. எக்ஸ்ட்ராவா நம்ம நோட் கோலம் ஒன்று போடுவோம். பிகாஸ் சில நேரங்களில் பிஸ்னஸ் இன்கம் கம்ப்யூட்டேஷன் வரும்போது எக்ஸ்ட்ராவா சில ஒர்க்கிங்ஸ் செஞ்சுதான் நாம இங்க, அதாவது நம்மளுடைய சப் ஒர்க்கிங்குக்கே இன்னொரு ஒர்க்கிங் ஒன்று செஞ்சுதான் நாம சில நம்பர்ஸ் இங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக குறிப்புகளோ ஒர்க்கிங்ஸ் ஏதாவது நம்ம செஞ்சிருக்கிறோம்னு சொன்னா அதை இங்க மென்ஷன் பண்றது நம்ம இங்க வச்சுக்கொள்ளலாம். எனவே இங்க நம்ம நோட்டுக்காக நம்ம வச்சுக்கிறோம் சில நோட்ஸ் ஒர்க்கிங்ஸ், ஏதாவது குறிப்புகளை செக் பண்ணுங்க இந்த நம்பர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னான்னு சொல்லி அதை சொல்லிட்டு தென் நம்மளுடைய வளமையான பிளஸ் அண்ட் மைனஸ் ஒர்க்கிங். ஸோ என்னென்ன விஷயங்கள் கூட்டணும், என்னென்ன விஷயங்கள் கழிக்கணுங்கிற வளமையான ஒர்க்கிங்ஸை நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ நோட்டுங்கிறது மட்டும்தான் நம்மளோட ஃபார்மேட்டில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு பிஸ்னஸ் இன்கம் கம்ப்யூட்டேஷன் நம்ம பண்ணும்போது முறையாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தலைப்பை போடுறது இங்க பெஸ்ட். ஓகே, நீ தலைப்பை போட்டு செய்யறது மிச்சம் நல்ல. அப்போ இங்க போட்டு அதே தலைப்பை நம்ம போட இயலும். But we need to change something. So how can we make the, okay, let's change this thing. ஸோ மாடர்ன் டெக் தனியார் கம்பெனியின் 2022-23 வரி மதிப்பீட்டு ஆண்டுக்கான இது மதிப்பிடத்தக்க வருமான கணிப்பீடு கிடையாது. நாம இங்க கணிக்க போறது வணிகத்தில் இருந்தான மதிப்பிடத்தக்க
வருமான கணிப்பீடு. ரைட், இதைத்தான் நம்ம செய்ய போறோம். ஸோ இதில் நமக்கு முதலாவது என்ன தேவை நான் சொல்லிக்கிறேன். நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எஸ் பர் அக்கவுண்ட்ஸ் கணக்கீட்டின்படி நமக்கு வரிக்கு முன்னரான லாபம் என்பது நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ரைட், வரிக்கு முன்னரான லாபம் பிவிடி இது அக்கவுண்ட்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், ஸோ வரிக்கு முன்னரான லாபத்தில் இருந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம கழிச்சு விடுவோம். பிகாஸ் இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இதுக்குள்ள வராது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்குள்ள வரக்கூடிய ஏனைய வருமான மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணுமெண்டா பிராக்கெட்ல நீங்க காட்டலாம். we are calling this other sources of income. ஸோ இதுக்குள்ள வருகிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏனைய வருமான செக்ஷன்ல காட்டியிருக்கிறாங்கன்னு கழிச்சிட்டு, ஸோ ஏனைய வருமான மூலங்களை பற்றி உங்களுக்கு தரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 6 லைன் விட்டால் போதும். பிகாஸ் ஒரு 6களுக்கு மேலே உங்களுக்கு ஒரு அதர் இன்கம் வந்துட்டும் வராது பெரும்பாலும். தென் அது பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், அலவபிள் அண்ட் டிசலவபிள் ரெண்டையுமே நம்ம ஒரே ஹெடிங்குகளை செய்வோம். ஸோ அனுமதிக்க முடியாத செலவுகள் என்று சொன்னால் நாம் ப்ளஸ் செக்ஷனில் போடுவோம். அதே சமயம் அனுமதிக்க முடியாத செலவுகள், அதாவது வருமான கூற்றுல காட்டின விஷயங்கள் நம்ம அனுமதிக்க முடியாது, இந்த வரிக்கு முன்னரான லாபத்துக்குள்ள இருக்குது என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம மைனஸ் பண்ணுவோம்னு சொல்லி நாம ஒரு ஹெட்டிங்கை போட்டுடலாம். ஸோ இதுக்கு பிறகு அப்படியோ நம்மளோட ஒர்க்கிங்ஸ் எல்லாம் வரும். எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து போனது பிறகு நமக்கு அசஸபிள் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் என்பது வரும். ஓகே, தென் அது பிறகு நம்ம அதை முடிச்சது பிறகு ஒவ்வொரு விஷயங்களா நம்ம செஞ்சது பிறகு அடுத்தடுத்த முதலீட்டு வருமானம், தகுதி வாய்ந்த கொடுப்பனவு, இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்மேட்ஸை போடலாம். ஸோ இந்த ஃபார்மேட்ஸை போடும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் அந்த ஃபார்மேட்டை எழுதுறதே உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். இட்ஸ் பெட்டர். ஸோ பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த அனுமதிக்க முடியாத செலவுகள் உங்களுக்கு கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 15 விஷயங்கள் உங்களுக்கு வரலாம். ஓகே, ஒரு 15 லைன்ஸ் நீங்கள் எண்ணி விட்டுருங்க. ஒரு 15 அல்லது 20 லைன்ஸ் சரி விட்டுருங்க எழுதுகிற மாதிரி இருக்கு. ஓகே, விட்டுட்டு டோட்டல் அசஸபிள் இன்கம் ஃப்ரம் இன்கம் நீங்கள் கணிச்சது பிறகு தென் எகெயின் சில ஸ்பேஸை விடுங்க. என்று சொன்னால் இந்த இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் நீங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் கணிக்கும் போதும் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கணிக்க வேண்டி வரும். அதாவது சம்டைம் அசஸபிள் சார்ஜ் நீங்கள் கணிக்க வேண்டி வரும். கேபிட்டல் கெயின் வந்துட்டு நீங்கள் கணிக்க வேண்டி வரும். இப்படி சில விஷயங்கள் வரும். தென் அதுக்கு பிறகு நமக்கு நிறைய கொஞ்சம் ஸ்பேஸை விட்டுடுங்க. ஓகே, இதுக்கும் ஒரு அனுமதிக்க முடியாத செலவுகள் மற்றும் அனுமதிக்கக்கூடிய செலவுகளுக்கு ஒரு 20 லைன்ஸை விட்டுட்டு தென் அதுக்கு பிறகுக்கும் ஒரு 20 லைன்ஸ் வர மாதிரி அல்லது ஒரு பக்கத்தை தனியாக விட்டுடுங்க. பிஸ்னஸ் இன்கம் கம்ப்யூட்டேஷன்ல இருந்து ஏதாவது நமக்கு கம்ப்யூட்டேஷனுக்கு நமக்கு தேவைப்படுமாக இருக்குமான்னு சொல்லி பார்க்கறதுக்கு. தென் நம்மளினுடைய நோட் 2, ரைட். ஸோ நோட் 2ல நமக்கு முதலீட்டு வருமானங்களினுடைய சோர்ஸ் எங்கிருந்து வந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ நோட் 2 வந்து முதலீட்டு வருமானங்களாக இருக்க போகுது. ஸோ முதலீட்டு வருமானங்களை பார்த்துக்கொள்வோம். தென் நம்மளினுடைய நோட் 3 வந்துட்டும் ஏனைய மூலங்களில் இருந்தான வருமானம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு வராது. மேக்சிமம் ஒரு 7 லைன் 8 லைன் அவ்வளவு உங்களுக்கு போதும். ஓகே, தென் நோட் 3 நம்மளினுடைய குவாலிஃபைங் பேமெண்ட்டுக்கு நம்ம அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். நோட் 3 வந்துட்டு ஏனைய மூலங்களில் இருந்தான மதிப்பிடத்தக்க வருமானம் நமக்கு வருதா என்பது. ஸோ இதில் பெருசாக உங்களுக்கு தரத்துக்கு சான்ஸே இல்லை. பட் வந்தாலும் நம்ம போட்டுக்கொள்றது நமக்கு பெட்டர். Give me a second. ரைட், 2 பேஜ் போதுமா செய்யன்னு சொன்னால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் உங்களோட புக்கில் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஓகே, ஸோ ஏனைய மூலங்களில் இருந்தான மதிப்பிடத்தக்க வருமானத்துக்கு நாம் இங்கே இதுக்கு நீங்கள் ஒரு 5 லைன்ஸ் ஒப்பிட்டா போதும், பெரிதாக உங்களுக்கு வர மாட்டுச்சு. ரைட், தென் நம்மளுடைய நோட் 4 நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது தகுதி வாய்ந்த கொடுப்பனவுகளுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் என்பது.
தகுதி வாய்ந்த கொடுப்பனவுகளான குவாலிஃபைங் பேமெண்ட்ஸுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்க போகுது. ஸோ குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஏ பாயிண்ட் பி பாயிண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2-3 விஷயம் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய ஸ்பேஸ் விட தேவையில்லை, ஒரு 4-5 லைன் விட்டால் போதும். ஓகே, ரைட். தென் அது பிறகு உங்களுக்கு இருக்க போகின்ற நோட் வந்துட்டு இந்த செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரியை எப்படி கணிச்சிங்க என்ற நோட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் see that one. ஓகே, ஸோ நோட் 4. ஸோ இந்த நோட் 4-வை இது பிறகு நம்ம செஞ்சு கொள்வோம். ஸோ நோட் 4, நோட் 5. ஓகே, நோட் 5 இது வந்து செலுத்த மொத்த வருமான வரி பொறுப்பு, gross income tax payable, right? gross income tax payable, yes. உங்களுடைய செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரி. ஸோ செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரி எப்படி ரேட்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி, இந்த செக்ஷன் நான் அந்த மூணு சொல்லி தரல ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வருமான வரி செலுத்த வேண்டியதாக இருந்தால் தனிநபர்களுக்கு எப்படி எத்தனை பெர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகும் அவங்களுடைய டெக்ஸேபிள் இன்கம்ல, கம்பெனிக்கு எப்படின்றலாம் நான் சொல்லி தரல. பட் இந்த கொஸ்டினை நம்ம செஞ்சு பார்த்த பிறகு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது பிறகு நான் உங்களுக்கு இந்த இண்டிவிஜுவலுக்கு ரேட்ஸ் என்ன, கம்பெனிக்கு ரேட்ஸ் என்னங்கிற விஷயத்துல நான் சொல்லி தருவேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஒரு முழுமையான ஒரு புரிதலை கொண்டு வருங்கிறதுக்காக நான் இந்த செக்ஷன் வரைக்கும் செஞ்சு சொல்லி தரல, இந்த செலுத்த வேண்டிய மொத்த வருமான வரியினுடைய வீதங்கள். பட் தகுதி வாய்ந்த கொடுப்பனவு வரைக்கும் நமக்கு 100% கிளியர். ஸோ இந்த நோட் 5 அவ்வளோத்துக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், இந்த ஃப்ரேமை நீங்கள் சுற்றி வளைச்சு இந்த பவுண்டரியை போட்டுரும். தென் இந்த பவுண்டரிக்குள்ள இருந்து வேலை செய்யும் போது நமக்கு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த கோட் அடிக்கிற வேலை, ரைட், அங்கே போயிட்டு எழுத இருக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வேலையை ஃபர்ஸ்ட்டுக்கு எவ்வளவு சீக்கிரமாக ஸ்பீடப் பண்ணி நீட்டாக கையால எல்லாம் இந்த கோட் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு டைம் சர்வ் பண்ண போறேன்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ரைட், நான் கையால் கோட் அடிக்க போறேன், நீங்கள் டைம் சர்வ் ஆகுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. சரி, பிகாஸ் பார்க்க போறவருக்கு உங்களோட பேப்பரை திருத்தும் போது ஒரு பிளசன்ட், ஒரு சந்தோஷம் ஒன்று வரணும். ரைட், உத்து பார்த்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கறத விட ஒரு நீட்டாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிளசண்டாக நீங்கள் செய்யுங்க. ஓகே, ஸோ லெட் ரீட் திஸ் கொஸ்டின். ஸோ நமக்கு இப்போ இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷனில் பிஸ்னஸ் இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஹைடெக் பிஎல்சி இன் துணை கம்பெனியான வரையறுக்கப்பட்ட மாடர்ன் டெக் தனியார் கம்பெனி. ஸோ டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டினை ஜஸ்ட் ஒரு மெஷின் மாதிரி நமக்கு தேவையான நம்பர் அங்கே இங்கன்னு பிறக்கிற மாதிரி எல்லாம் செய்யாதுங்க. அக்கௌண்டிங் மாதிரி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மாதிரி கிடையாது டெக்ஸேஷன். ஒரு ஃபார்மேட்டை மனசில் வச்சுட்டு நம்பர்ஸை தேடி எடுத்து போட்டு ஃபில் பண்ணி கொடுக்கறது கிடையாது. இங்க எந்த அளவுக்கு கொஸ்டினை புரிஞ்சு கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால கம்ப்யூட்டேஷன்ஸ் விஷயங்களை சரியா செஞ்சு கொள்ள முடியும். ஸோ ஹைடெக் பிஎல்சியினுடைய துணை கம்பெனின்னு சொன்னா, ஹைடெக் பிஎல்சி என்பது தெரியும், பிஎல்சின்றாலே பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அப்போ அது ஒரு பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியுடைய துணை கம்பெனி என்ன, சப்சிடியரி. அவங்க ஒரு சப்சிடியரி கம்பெனி வச்சுக்கிறாங்க, அதுதான் வரையறுக்கப்பட்ட மாடர்ன் டெக் தனியார் கம்பெனி. இசைக்கருவிகளை இறக்குமதி செய்து உள்நாட்டு சந்தையில விற்பனை செய்வதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ரைட், ஸோ இவங்களோட வியாபாரம் என்னன்னு சொன்னா இம்போர்ட் பண்றது, இறக்குமதி செய்து ஸ்ரீலங்கா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு சந்தைப்படுத்துவது, விற்பனை செய்வது உங்களோட பிசினஸ் இருக்குது. பாருங்க இதில் சொல்லிக்கிற விஷயத்த. ஸோ மாடர்ன் டெக் பிரைவேட் லிமிடெட் இஸ் a subsidiary of Hitech PLC, is engaged in importing and selling musical instrument in the local market. வெளிநாட்டில இருந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இசைக்கருவிகளை வாங்கி உள்நாட்டு சந்தையில விற்பனை செய்யறதா இவங்களோட பிசினஸ். ஸோ உங்களுக்கு இவங்களோட பிசினஸினுடைய ஐடியா வந்து வந்திருக்கு. கீழ்வரும் தகவல்கள் 2023 மார்ச் 31. ஸோ மார்ச் 31 நம்மளோட வரி மதிப்பாண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியும், 1/4/2022 ஸ்டார்ட் ஆகி 31/3/2023 முடியும். ஸோ நமக்கு தேவையான நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டெக்ஸும் எந்த இயர் எண்ட்ல இருக்கணும், அதே 31/3/2023 கணிக்கப்பட்ட வரிக்கு உணர் லாபமாக இருக்கத்தான் இருக்க வேண்டும். ஸோ கீழ்வரும் தகவல்கள் 2023 மார்ச் 31 முடிவடைந்த ஆண்டிற்கான வரையறுக்கப்பட்ட மாடர்ன் டெக் தனியார் கம்பெனி நிதிக்கூற்றுகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. தென் உங்களுக்கு பிரெக்கெட்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. வரி மதிப்பாண்டு 2022-23 காலப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருமான வரி திருத்தங்கள் காலப்பகுதியை பொருட்படுத்தாது வரி மதிப்பாண்டு முழுமைக்கும் பொருத்தமானது என கருதுக. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். அதாவது ரிலீஃப் வந்துட்டு 1.2 மில்லியன் என்பது சம்டைம் 1/1/2023 தான் உங்களுக்கு அந்த அறிமுகம் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த திருத்தம், அந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்காக நீங்க 2 டெக்ஸ் ரேட்டை நான் அப்ளை பண்ண போறேன், ஜனவரிக்கு முன்னாடி இருந்துச்சு என்னவோ அதை நான் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு பிறகுக்கு நான் பிரிச்சு ஜனவரிக்கு பிறகு வரக்கூடிய 3 மாசம் சொல்லி நீங்க செய்யக்கூடாது.
ஏன்னு சொன்னா ப்ராக்டிக்கலா நீங்க இந்த டெக்ஸை கம்ப்யூட்டேஷன் பண்ணும்போது, உண்மையாக வருமான வரி சப்மிட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலா அதுதான் உண்மை. என்று சொன்னா உங்களுடைய வரி மதிப்பாண்டினுடைய இடைப்பட்ட கால பகுதிக்குள்ள டெக்ஸ் ரேட்ஸ் மாறுது, புதிய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த வரி மதிப்பாண்டை ஆரம்பிச்சு அந்த மாற்றம் இடம்பெற்ற வரைக்கும் நீங்க அதை அப்ளை பண்ணணும். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள காலப்பகுதி உங்களுடைய வரி மதிப்பாண்டில் இருக்கிறது நீங்க புதிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தணும். பட் உங்களுக்கு உங்களோட டபிள்யூஏடி எக்ஸாமினேஷன் பர்பஸுக்காக இது எல்லாமே உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், உங்களோட லெவலுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்கிறதுக்காக சொல்றாங்க. வரி மதிப்பாண்டான 1/4/2022 இருந்து 31/3/2023க்குள்ள எந்த மாற்றம், அதாவது கடைசியாக மார்ச் மாசம்தான் ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வந்தாலும் அது 100%, அதாவது அந்த வரி மதிப்பாண்டினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அது இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நீங்க செய்யுங்கன்ற அர்த்தம். இது முதலாவது புரிஞ்சுதா? இதை நான் உங்களுக்கு படிப்பிக்கும் போதே நான் சொல்லித்தான் இருக்கிறேன். இஸ் இட் கிளியர் கைஸ்? நம்ம எக்ஸாமினேஷன் பர்பஸுக்காக நம்ம அப்படி செய்யறோம். பட் ஆக்சுவலா நம்ம அப்படி செய்ய மாட்டோம். ப்ராக்டிக்கலா செய்யும்போது 2 டெக்ஸ்ட் ரேட்ஸ் நம்ம அப்ளை பண்ண வேண்டி வரும். மாற்றத்துக்கு முன்னாடி மாற்றத்துக்கு பின்னாடி காலப்பகுதியை பிரிச்சு. பட் ஃபார் யூ எக்ஸாமினேஷன் பர்பஸ் உங்களுடைய இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்டுக்குள்ள எந்த காலப்பகுதியை ஒரு அறிமுகம் செஞ்சாலும் அது ஃபுல் இயர் குழுக்க இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்வோம். தட்ஸ் ஓகே. Right, so இதைத்தான் சொல்லிக்கிறாங்க பாருங்க. The following information was extracted from the financial statements of Modern Tech Private Limited for the year ended 31st March 2023. You may consider that the income tax amendments introduced during the year of assessment 2022-23 are applicable for the whole year of assessment irrespective of the time period. Right, இதுதான் உங்களோட எக்ஸாம் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ முதலாவது பாருங்க, அனைத்து செலவினங்களும் தாக்கல் செய்யப்பட்டு இன்கம் டேக்ஸ்ல சார்ஜ் பண்ணப்பட்டிருக்குது, பதியப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ அனைத்து செலவினங்களும் தாக்கல் செய்யப்பட்டு அனைத்து வருமானங்களும் வரவிடப்பட்டதன் பின்னர். ஸோ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் இட்ஸ் a ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இதை நான் AATக்கு மெயிலும் நான் பண்ணிக்கிறேன். இவங்க AATனுடைய டிரான்ஸ்லேஷன் பண்றவங்களுக்கு இந்த டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கும் சில நேரங்களில் வித்தியாசம் தெரியாம போயிடுது. டெபிட்ண்டா வரவுன்னு சொல்லி நான் மெயில் வர போட்டிக்கிறேன் லாஸ்ட் டைம். ரைட், ஏன்னா இது MA பேப்பர்லயும் நான் நிறைய இடங்கள்ல பார்த்திக்கிறேன், FAR பேப்பர்லயும் நிறைய இடத்த பார்த்திக்கிறேன். தமிழ் மீடியம் பிரச்சனை இது உண்டு. பட் பிரக்கெட்ல பாருங்க, பிரக்கெட்ல கிரெடிட்டிங் போட்டுட்டு தமிழ்ல வரவு விடப்பட்டதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. வரவுக்கும் செலவுக்கும் அதில் வித்தியாசம் தெரியாம ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று பண்ணிட்டு. ரைட், ஸோ பாருங்க, அனைத்து செலவினங்களும் தாக்கல் செய்யப்படும். அனைத்து வருமானங்கள் என்பது சிம்பிளாக என்ன செய்யப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்? வருமான கூட்டுல செலவிடப்படும் தான், கிரெடிட் தான் பண்ணப்படும், நாட் வரவு. ஸோ இது வந்து மிஸ்டேக். இதை வந்து பேப்பர்ல இருக்கிறத வெட்டிட்டு செலவிடப்பட்டதன் பின்னர் மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ செலவிடப்பட்டதன் பின்னர் 2023 மார்ச் 31 முடிவடைந்த ஆண்டுக்கான வரிக்கு முன்னரான நிகர லாபம், நிகர லாபம்னா தேறிய லாபம் 86,850,000, அதாவது 86,08,50,000 காணப்படுகிறது. அதே சமயம் கம்பெனியினுடைய மொத்த புரள்வு டேர்ன் ஓவர் என்பது 785 மில்லியன் ரைட் ஆக காணப்படுகிறது. ஸோ இதுதான் நமக்கு தந்த தகவல். அப்ப இங்க என்ன சொல்லப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்? The net profit before tax, NBT, for the year ended 31st March 2023 after charging all expenses and crediting all income was 86,850,000. The total turnover என்ன? ரெவென்யூ, மொத்த விற்பனையை தான் டோட்டல் டேர்ன் ஓவர்னு சொல்லுவோம். The total turnover of the company was 785 million. ஓகே, இதுல எந்த தகவல்கள் நமக்கு தேவை ஸ்டூடெண்ட்? நம்ம வருமானத்தை எடுத்து பிசினஸ் இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் செய்வோமா, இல்ல வரிக்கு முன்னரான லாபத்தை எடுத்து செய்வோமா? ஐ நீட் ஆன்சர். எது நமக்கு தேவை? ஸோ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு என்னத்தை டெஸ்ட் பண்றாங்கன்னா, ஓகே நம்ம விற்பனை வருமானத்தையும் கொடுப்போம், வரிக்கு முன்னரான லாபத்தையும் கொடுப்போம். ரைட், மறந்து போய் வரிக்கு முன்னரான லாபத்துக்கு பதிலாக மொத்த பொருள் எடுத்து இவங்க கல்குலேஷன் பண்ணினா மார்க்ஸை குறைச்சி விட்டுருவோங்கிறது தான் இங்க இதனுடைய நோக்கம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நல்ல பிள்ளைகள் மாதிரி ஃபைசல் சட்டை படிச்சுக்கிறோங்கிற மாதிரி உங்களுக்கு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிறேன். நாம என்னத்தை எடுக்கணும்? வரிக்கு முன்னரான லாபத்தை தான் நாம எடுக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ வரிக்கு முன்னரான லாபம் 86,850,000 போடுங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 86 million. ஸோ இங்க எங்க போடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுடைய பிசினஸ் இன்கம் கம்ப்யூட்டேஷன்ல பிளஸ் சைட்ல நம்ம போடுவோம். இட்ஸ் கோயிங் டு பி 86,850,000. முறையாக இந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க போட்டுக்கொள்ளுங்க.
சரியாக கமாவெல்லாம் போட்டு அழகாக வாசிக்கும் போது விளங்குற மாதிரி போட்டுக்கோங்க. 86,850,000 இனிஷியலாக நம்மளோட வரிக்கு முன்னரான லாபமாக இருக்கிறது. ஓகே, ஸோ நமக்கு இங்கே டேர்ன் ஓவர் நமக்கு தேவையில்லை. ரைட், ரெண்டாவது இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா பிற வருமானங்களினுடைய கூறுகள். பிற வருமானம் என்பது என்ன? அதர் இன்கம். இதை பிரேக்அப்னு சொல்லுவோம். பிரேக்அப்னு சொன்னா இதை நீங்க ஆடிட் ஃபர்ம்ல நீங்க யூஸ் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நீங்க எக்ஸ்பென்ஸை வவுச் பண்றீங்க, ஆடிட் பண்ண போறீங்கன்னா கிளைண்ட்ட நீங்க கேட்பீங்க, இதுல பிரேக்அப் என்ன, இதுல பிரேக்அப் என்ன. பிரேக்அப்னா என்ன? அதுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத பிரிச்சு தாங்க லெஜர் பேலன்ஸ்ல இருந்து. சம்டைம் நீங்களே பிரேக்அப்ஸை உருவாக்க வேண்டியும் வரும். ரைட், ஸோ பிரேக்அப் ஆஃப் அதர் இன்கம், ஏனைய வருமானங்களுடைய கூறுகள் இருக்கு. ஸோ ஏனைய வருமானங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கியிருக்காங்கன்னா, முதலாவது வாடகை வருமானம், ரெண்டல் இன்கம் 6 மில்லியன் இருக்குது. நிலையான வைப்பு மீதான வட்டி வருமானம் 10,700,000 இருக்குது. பங்கு லாப வருமானம் 2,850,000 வந்து இருக்குது. கணனி உபகரண விற்பனை மீதான லாபம் வந்துட்டு 1.2 மில்லியன் இருக்குது. ஸோ இப்போ பாருங்க, ரெண்ட் இன்கம் 6 மில்லியன், இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 10,700,000, டிவிடெண்ட் இன்கம் 2,850,000, ப்ராஃபிட் ஆன் டிஸ்போசல் ஆஃப் கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட் இஸ் 1.2 மில்லியன். இப்போ இதுக்குள்ள நீங்க பிரேக்கெட்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் மொத்தம் நிகரம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? வாடகை வருமானம் மொத்தம் 6 மில்லியன், அதனுடைய அர்த்தம் என்ன? இங்க நாங்க எதனை உள்ளடக்கி இருக்கிறோம் என்றால் WHT கழிக்கப்படாத மொத்த வருமானத்தை உள்ளடக்கிற அர்த்தம். ஆதில், வாட் இஸ் தட்? WHT கழிக்காமலுக்கு இவங்க மொத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க வித்ஹோல்டிங் டெக்ஸாக. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். வித்ஹோல்டிங் டெக்ஸான இப்ப வாடகைக்கு வித்ஹோல்டிங் டெக்ஸ் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். வாடகைக்கு வித்ஹோல்டிங் டெக்ஸ் என்ன? அதனுடைய அர்த்தம் 1 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு வாடகை வருமானம் கிடைக்குது என்றால் எத்தனை பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அப்ளிகபிள் பண்ணுவோம்? இட்ஸ் கோயிங் டு பி 10%. Am I correct? It's going to be 10%. Am I correct? If I'm not mistaken. So 10%. அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல 6 மில்லியனாக இவங்களுக்கு வாடகை கிடைத்திருக்கிறது. ஸோ WHT கழிச்சது பிறகு தான் வாடகை கொடுக்க வேண்டியவர் இவங்களுக்கு வாடகை வருமானத்தை கொடுக்கணும். பட் அப்படி கொடுக்கல, 6 மில்லியன் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவங்க மொத்தத்தை இங்க வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இவங்க வித்ஹோல்டிங் டெக்ஸாக டெக்ஸ் கிரெடிட்ஸ்ல இருந்து கழிக்க முடியுமா? பிகாஸ் இவங்களுக்கு கிடைச்சதே குரோஸாக கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா இவங்க இதுக்கு வித்ஹோல்டிங் டெக்ஸ் என்பது கொடுக்கலன்னு சொன்னா இவங்க டெக்ஸ் கிரெடிட்ஸாக எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. நாம 100% தான் என்ன செய்வோம், நாம gross income டெக்ஸாக நாம எடுப்போம். பட் WHT கொடுத்திருந்தா அவங்களுக்கு கழிச்சு கொள்ள இயலுமாக இருக்கும். பட் இவங்க WHT என்பது கொடுக்கல். ரைட், அதே சமயம் நிலையான வைப்பு மீதான வட்டி வருமானம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் பத்தி நான் பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இன்கம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பெனி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் ஷேர் கேபிட்டல் தந்து ரிசர்வ் தந்து, ரைட், உங்களுக்கு கம்பெனி கொஸ்டின்ல எப்போவெல்லாம் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் எல்லாம் பத்தி சொல்றாங்களோ அங்க தின் கேபிட்டலைசேஷன் நம்ம அப்ளை பண்ண போறோம் அர்த்தம். நம்மளோட வருமான வட்டி வருமானத்தினுடைய செலவு, ஓகே, தின் கேபிட்டலைசேஷன். பட் வட்டி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், வட்டி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம், அந்த வட்டி வருமானத்தை யாரு பெற்றுக்கொள்றாங்க என்பதனை பொறுத்து வருமான வரி அதுக்கு கொடுக்கணுமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த நிலையான வைப்பு மீதான வட்டி வருமானம் மொத்தம் என்றால் இதுக்கும் வித்ஹோல்டிங் டெக்ஸ் WHT என்பது கழிக்கல. கழிக்காமலுக்கு இருக்கக்கூடிய பெறுமதியான 10.7 மில்லியனை தான் இவங்க அதர் இன்கம்ல கொண்டு வந்து வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட், அதே சமயம் பங்குலாப வருமானம் நிகர WHT. ஸோ பங்குலாப வருமானம்னா டிவிடெண்ட் இன்கம். அப்ப டிவிடெண்ட் இன்கம் என்பது ஃபைனல் வித்ஹோல்டிங் டெக்ஸ் WHTக்கு உரித்தானது. ஸோ அது கழிச்சது பிறகு தான் இவங்களுக்கு 2,850,000 இருக்குது. ஸோ எப்போ பங்குலாப வருமானத்துக்கு ஃபைனல் வித்ஹோல்டிங் டெக்ஸ் கழிக்கப்படுகிறதோ தென் அகெயின் இதுக்கு வந்துட்டு எக்ஸம்ட். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறோம். ஸோ சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா இந்த அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் நம்ம எடுத்து விடும். பிகாஸ் நம்ம கம்ப்யூட்டேஷன் பண்ண போறது பிசினஸ் இன்கம் கம்ப்யூட்டேஷன். ஸோ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் எடுத்து விடணும்டா முதலாவது என்ன சோர்ஸ் அவங்க மொத்தமாக உள்ளடக்கி இருக்கட்டும் அல்லது நெட்டை உள்ளடக்கி இருக்கட்டும் அது நமக்கு இப்ப கேர் கிடையாது.
ரைட்? அவங்க மொத்தமா உள்ளடக்கியிருந்தாலும் நெட் அமௌண்டான WHT கழிக்கப்பட்டதன் பின்னர் தான் உள்ளடக்கியிருந்தாலும் நமக்கு அது கவலை கிடையாது. பிகாஸ் எவ்வளவு அக்கவுண்ட்ஸ்ல நீங்க உள்ளடக்கிறீங்களோ அதை நாங்க அனுமதிக்க முடியாது. அதை நாங்க இங்கிருந்து கழிக்கணும். பிகாஸ் இது இந்த இடத்துக்கானது அல்ல என்பதுதான் உங்களுக்கு நினைவுல இருக்கணும் பிசினஸ் இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷனை நீங்க பண்ணும்போது. அப்ப இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, முதலாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம், இந்த வாடகை வருமானமாக, இங்க மொத்தம் நிகரம்ங்கிறதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, வாடகை வருமானமாக வச்சிருக்கிறது இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். அது ஒரு முதலீட்டு சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானம். இது பிசினஸ் இன்கமுக்குள்ள இல்ல. அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம், இதை முதல்ல ரிமூவ் பண்ணுவோம். இட்ஸ் கோயிங் டு பி 6 மில்லியன், ரைட்? 6 மில்லியனாக இருக்கிறது. ஸோ 6 மில்லியனை ரிமூவ் பண்ணி விடுவோம். ஸோ வாடகை வருமானமாக. அதே மாதிரி மற்ற வருமானத்தை பார்த்தீங்கன்னா, நிலையான வைப்பு மீதான வட்டி வருமானம் 10,700,000. ஸோ இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நிலையான வைப்பு என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நிதி, ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எனவே நிலையான வைப்புல இருந்து கிடைத்த வட்டி வருமானமும் பிசினஸ் இன்கம் கிடையாது, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். ஸோ அது மொத்தமா இருந்தாலும் நிகரமா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அக்கௌண்ட்ஸ்ல நீங்க உள்ளடக்கியிருக்கிறது எங்களுக்கு நாங்க இன்க்ளூட் அங்க அதை ஆட் பண்ணணும், சாரி ரிமூவ் பண்ணணும், பிகாஸ் தட் இஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் பிசினஸ் இன்கம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 10,700,000. ஓகே, 10,700,000. தென் அடுத்தது பங்கு லாப வருமானம். அது ஃபைனல் வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிச்சதுக்கு புறவான நிகரமாக இருக்கிறது, நெட்டாக இருக்கிறது. ஸோ அதுவும் இதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய இடம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்கமாக இருக்க போகிறது. எனவே பங்கு லாப வருமானம், ஸோ பங்கு லாப வருமானங்களை நம்ம நீக்கிவிடணும். 2,850,000. ஓகே, 2,850,000. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதை நம்ம செஞ்சிட்டோம். இது பிறகு நம்ம ஃபுல்லாக கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு அது பிறகு ஒவ்வொன்று நம்ம செய்வோம். ரைட். ஸோ அதே மாதிரி கணினி உபகரண விற்பனை மீதான லாபமும் இருக்குது. ஸோ இதை நாம் என்ன செய்யணும், நாம் ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் இது அக்கௌண்டிங்கின் அடிப்படையில் இவங்க கணிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நாம அனுமதிக்க முடியாது. அதாவது இது வந்து நீக்கி விட்டுட்டு நாம அசசபிள் சார்ஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ப்ராஃபிட் ஆன் டிஸ்போசல் ஆஃப் பிபிஇலிருந்து நம்ம கணிப்போம். அசசபிள் சார்ஜ், மதிப்பிடத்தக்க கொடுப்பனவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பங்கு லாப வருமானம் கழிச்சு விட்ட மாதிரி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு லைன் விடுங்க, பிகாஸ் இதெல்லாம் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறதால கழிச்சம். பட் இதனை பொறுத்த வரைக்கும் இப்போ கணினி உபகரண அகற்றல் மீதான லாபம் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை என்றால் அகற்றல். ஓகே, கணினி உபகரண ஓகே விற்பனை மீதான இலாபம். இதை நாம ரிமூவ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இது கணக்கீட்டின் அடிப்படையில் கணக்கீட்டில் இருக்கக்கூடிய பெருமான தேய்வும் அப்ளை பண்ணி அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷனான திரண்ட தேய்வு கழிச்சு இவங்க கணிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட், இதை நாம இங்க ரிமூவ் பண்ணி விடுவோம் 1.2 மில்லியனு. ஏன்னு சொன்னா நாம அசசபிள் சார்ஜுங்கிற ஒன்றை நாம டெக்ஸ்க்காக நம்ம கணிக்க போறோம். ஸோ எனவே இந்த 1.2 மில்லியனும் இங்க மைனஸ் சைட்ல வரக்கூடியதாக இருக்கும். ரைட். ஸோ எல்லா அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கும் நாம செஞ்சிட்டோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இன்கமுக்குள்ள வரும்போது தான் நாம இதை பத்தி இதுக்கு பிறகு யோசிப்போம். ரைட். ஸோ மூன்றாவது பாயிண்ட்டுக்கு பாருங்க, ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களினுடைய விவரங்கள், ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்டினுடைய டீடைல். ஸோ இதனுடைய இங்கிலீஷை பாருங்க ஸ்டூடெண்ட். ரெண்ட் இன்கம், gross இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், டிவிடெண்ட் இன்கம், நெட் ஆஃப் WHT, ப்ராஃபிட் ஆன் டிஸ்போசல் ஆஃப் கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட். ஸோ அவ்வளவும் போட்டாச்சு. ஸோ தென் த டீடைல்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களுடைய விவரங்கள் கீழ் வருமாறு. ஸோ எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு ஃபேம் ஒன்று போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இந்த ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்டால் அவங்க ஒரு நோட் ஒன்று தயாரித்து எஃப்ஐஆர் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தருவாங்க. இதான் எங்களுடைய சொத்துக்கள், இதனுடைய மீதி இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோக்கு எடிஷன்ஸ் பண்ணோம், இவ்வளோக்கு டிஸ்போசல் பண்ணினோம், ஸோ திஸ் இஸ் அவர் இயர் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லி கொஸ்ட்டுக்கு ஒரு டேபிள், இதை மாதிரி இது காஸ்ட் டேபிள் இதை தருவாங்க. அதே மாதிரி உங்களுடைய அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் எப்படி இருந்துச்சு, ஆரம்பிக்கும் போது எவ்வளோக்கு இருந்துச்சு, எவ்வளோக்கு சேர்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி தான் தருவாங்க. ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாவது சொத்துக்கள் கிரயத்தில் தராங்க. கிரயம்னு சொன்னால் காஸ்ட். ஓகே, இங்கே தரப்படுகின்ற டேட்டா எல்லாமே காஸ்ட் டேட்டா.
ஸோ காணி 1/4/2022 காஸ்ட் அக்கவுண்ட்ல கிரயமாக 8,250,000 8,250,000 இருக்குது. அதே சமயம் காணி இந்த வருடத்துல எந்த ஒரு சேர்ப்பனவுகள் எடிஷன்ஸ், அதாவது பர்ச்சேஸ் கொள்வனவுகள் இடம்பெறவும் இல்லை. காணி எதையுமே விற்கவும் இல்லை. ஸோ அதே மீதி தான் கொஸ்டாக வருடம் முடியும் போது நம்மளோட இருக்குது. அதே மாதிரி அலுவலக கட்டடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வருடம் ஆரம்பிக்கும் போது 7,900,000, ரைட்? 7,900,000 வந்துட்டு 900,000 வந்து இருக்குது. ஸோ அலுவலக உபகரணமும் எந்த ஒரு பர்ச்சேஸ் இந்த வருஷத்துல செய்யவும் இல்லை, விற்கவும் இல்லை. ஸோ சேம் அமௌண்ட் எஸ் அ காஸ்ட். மோட்டார் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மோட்டார் வாகனமும் நம்மளுடைய வரி மதிப்பாண்டு ஆரம்பிக்கும் போதோ அல்லது அக்கவுண்டிங் இயர் ஆரம்பிக்கும் போதோ இருக்கல. பட் சேர்ப்பனவுகள்டா என்ன அர்த்தம்? அப்போ இந்த வருடம் 6.5 மில்லியன் பெறுமதியான மோட்டார் வாகனம் ஒன்று இந்த கணக்காண்டு காலப்பகுதி அல்லது வரி மதிப்பாண்டுக்குள்ள வாங்கி இருக்கிறோம். எனவே அந்த மிகுதி இறுதியில புதிதாக நமக்கு வரப்போகுதுங்க, ரைட்? அதே மாதிரி கணனி உபகரணத்தை பாத்தீங்கன்னா 14.2 மில்லியன், ரைட்? 14 மில்லியன் 2 லட்சம். ஸோ இங்க ஆரம்பத்தில் இருந்த எதுவுமே புதிதாக கொள்வனம் செய்யப்படல. பட் இந்த முறை கணனி உபகரணங்களை வித்திருக்கிறோம் 4,850,000க்கு, ரைட்? ஸோ வித்தது பொண்ணு இருக்கிற பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளோட காஸ்ட் அக்கவுண்ட்ல என்ன நடந்திருக்குங்கிற டீடைல்டான விஷயங்களை நமக்கு தாராங்க. ஸோ இதுதான் நீங்க இங்கிலீஷ்லையும் பார்க்கலாம். அசெட்ஸ் காஸ்ட் பேலன்ஸ் அசெட் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2022, எடிஷன்ஸோ எக்விசிஷன், அதாவது சேர்ப்பனவுகள் அல்லது கொள்வனவு செஞ்சது, டிஸ்போசல்ஸ் விற்பனை செஞ்சது, தென் பேலன்ஸ் அசெட் 31 மார்ச் 2022. முதல்ல அந்த டேபிள் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள ஏழு மாதிரி தான் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? ப்ளீஸ் லெட் மீ நோ. ரைட்? ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு 100% இது கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் நான். ரைட். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் என்பது உங்களுக்கு கண்ணுக்கு பேப்பர்ல பட்டுச்சுண்டா அது சம்பந்தப்பட்ட என்ன விஷயங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட் சம்பந்தமாக ஞாபகத்துக்கு வரணும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம டெக்ஸ்ட் சம்பந்தமாக, அதாவது இந்த ஆதனம் பொறி உபகரணங்கள் சம்பந்தமாக நம்ம படிச்ச விஷயங்கள்? முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படிச்சது என்ன? இந்த ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களினுடைய அகற்றல் இலாபங்களை நாம ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யறோம்? அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு கீழே, அதாவது இது அக்கவுண்டிங் ப்ராஃபிட், இது ஒரு அக்கவுண்டிங் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி கணக்கீட்டின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட லாபம் என்பது என்ன செய்யறோம்? கழிச்சு விடுறோம், ரைட்? இதை நம்ம செஞ்சுக்கிறோம் பாருங்க. இப்போ இங்க கூட நாம இந்த 1.2 மில்லியனை கழிச்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இட்ஸ் அன் அக்கவுண்டிங் ப்ராஃபிட். அப்போ இது இங்க ஷெடியூல்ல இருக்கக்கூடிய இந்த கணனி உபகரணத்தினுடைய விற்பனை மூலமான லாபம் என்பதை ஆல்ரெடி நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்தை நீங்க பார்க்கும்போது முதலாவது இந்த விற்பனைகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ கணனி உபகரணம் என்பது விற்கப்பட்டுள்ளது. அதனை விற்பனை செய்ததன் மூலமாக கிடைத்த கணக்கீட்டின் அடிப்படையில் கணிச்ச லாபம் தான் இந்த 1.2 மில்லியன். அப்ப நாம என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்காக நாம அசசபிள் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அகற்றல் மீதான மதிப்பிடத்தக்க விதிப்பனவு, இந்த அசசபிள் சார்ஜுக்கு தமிழ் என்னன்னு சொன்னா மதிப்பிடத்தக்க விதிப்பனவு, இதை நாம கணிக்கணும். கேபிட்டல் கெயின் என்பது ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்துக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்க பிழையா சொன்னாலும் கூட இட்ஸ் an important point to talk here. கேபிட்டல் கெயின் நம்ம படிச்சிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்துக்காக நம்ம பார்ப்போம். கேபிட்டல் கெயின் என்கின்ற மூலதன ஆதாயம், மூலதன லாபம் எந்த சொத்துக்களுக்கு நம்ம கணிப்போம்? இட் இஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ். கேபிட்டல் அசெட் ஆனது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக இருந்துச்சு என்று சொன்னால் அதனை வித்து ஆதாயம் அல்லது லாபம் கிடைத்தால் தான் நம்ம யோசிக்கணும்.
ஆனால் ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள் என்றாலே அது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? தட் இஸ் டிப்ரிஷியபிள் அசெட்ஸ். அதன் மூலமாக நம்ம கேபிட்டல் கெயினை நம்ம கல்குலேஷன் பண்றது கிடையாது. அதன் மூலமாக நம்ம பார்க்கிறது அசஸபிள் சார்ஜ். அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த அசஸபிள் சார்ஜ் என்பதை நம்ம சொல்லுவோம் மதிப்பிடத்தக்க விதிப்பணம்னு சொல்லி தமிழ்ல, அல்லது பேலன்சிங் எலவன்ஸ் சொல்லி அந்த லொஸ்ஸை தான் இங்க யோசிப்போமே தவிர கேபிட்டல் கெயின் வந்துட்டு ஆதனம் பொறிமற்ற உபகரணத்தோட சம்பந்தம் இல்லை. பிகாஸ் ஆதனம் பொறிமற்ற உபகரணம் என்ற அக்கௌண்ட்ஸ்ல காட்டுறோம்னாலே அது பிசினஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய பிசினஸ்னுடைய அசெட் என்று அர்த்தம். ஸோ இங்க இருக்கக்கூடிய அலுவலக கட்டணமோ மோட்டார் வாகனமோ கணனி உபகரணமோ ஒன்லி ஃபார் த பிசினஸ் பர்பஸாக இருக்குது, நாட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ஸோ இதுல இருந்து வித்தா நமக்கு கிடைக்கக்கூடியது கேபிட்டல் கெயின் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் இங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த ஆதனம் பொறிமற்ற உபகரணத்தை கண்டா உங்களுக்கு நினைவு பண்ண வேண்டியது நான் சொன்னது, முதலாவது ஒரு விற்பனை இடம் பெற்றிருந்தால் அந்த விற்பனைக்கு நம்ம பார்க்க வேண்டியது அசஸபிள் சார்ஜ், ஒரு வரி மதிப்பிடத்தக்க ஒரு விதிப்பணம், அதாவது லாபம் அகற்றல் மூலமாக இடம் பெற்றிருக்குதா லொஸ் வந்திக்குதான்னு சொல்லி டெக்ஸ் அடிப்படையில் நம்ம கணிச்சு அதை மைனஸ் பக்கம் போடுறதா பிளஸ் பக்கம் போடுறதாங்கிற முதலாவது ஒரு விஷயம் நினைவுக்கு வரணும். அதே மாதிரி நாம இந்த கேபிட்டல் எலவன்ஸ் என்பது நாம எதுக்கு கொடுப்போம்? கேபிட்டல் எலவன்ஸ் என்பது எதுக்கு கொடுப்போம்? அது டிப்ரெஷியபிள் அசெட்ஸ் தான் கொடுப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ டிப்ரெஷியபிள் அசெட்ஸ். அப்ப காணி என்பது பொதுவாக தேய்விட முடியாத சொத்து. அப்ப அலுவலகம் மோட்டார் வாகனம் கணனி உபகரணத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இந்த வருஷத்துக்கே நாம கேபிட்டல் எலவன்ஸ் கொடுக்கணுமா இல்லையாங்கிற ஞாபகம் வரணும். ரைட், மூலதன கொடுப்பனவு படி அல்லது விடுதொகைன்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் எலவன்ஸ் என்கின்ற கல்குலேஷன் வந்துட்டு சம்பந்தப்பட போகிறது இந்த ஆதாரம் பொறிமற்ற உபகரணத்தோட தான். அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம சேர்ப்பனவு செஞ்சிருக்கிறோம்டா என்ன அர்த்தம்? எந்த டேட்ல நம்ம கொள்வனவு செஞ்சோம்? நமக்கு தெரியும் கொள்வனவு செய்யப்பட்ட ஆண்டுல டிப்ரெஷியபிள் அசெட்ஸுக்கு முழுமையாக மூலதன படிகளான கேபிட்டல் எலவன்ஸ் வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி இப்ப கண்ணனி உபகரணம் விற்கப்படுதுண்டா விற்கப்பட்ட ஆண்டுல அவங்களுக்கு மூலதன விடுதொகைகள் கேபிட்டல் எலவன்ஸை எடுத்துக்கொள்ள முடியுமாக இருந்தாலும் டிஸ்போசல் பண்ணின அசெட்ஸ் டைம்ல கொடுக்க மாட்டோம். அதே போல இந்த சொத்துக்கள் எல்லாமே உண்மையிலேயே எப்போ ஆரம்பத்தில் கொள்வனவு செய்யப்பட்டது என்ற அடிப்படையில தான் நாம எவ்வளவுக்கு கேபிட்டல் எலவன்ஸ் என்பது கொடுப்போம்ங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்? பிகாஸ் கேபிட்டல் எலவன்ஸ் என்பது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் 1/4, அதாவது 31/3/2018 1/4/2018 பிறகு சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய புதிய வரி சட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் படிச்சு தந்த கிளாஸ் 1 2 3 4 5 6க்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாதிரி டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வீதங்களை நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் 20% கீழே வந்தா தான் கேபிட்டல் எலவன்ஸ் நம்மளுடைய வரி மதிப்பாண்டுக்கு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆல்ரெடி ஃபுல்லா கிளைம் பண்ணப்பட்டதாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அப்ப எனவே ஸ்டூடெண்ட்ஸ் தி பிக் பாயிண்ட் இங்க ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் என்பது வந்தால் இதை நான் நீங்க ஒரு நோட்டா நீங்க எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல உங்களுக்கு கேள்விகளை டீல் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் என்பது வந்தால் உங்களுக்கு நினைவுல வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது மதிப்பிடத்தக்க விதிப்பனவு. இதை நாம என்ன சொல்லுவோம்? அசஸபிள் சார்ஜ்னு நம்ம படிச்சுக்கிறோம். அசஸபிள் சார்ஜ் அதாவது டெக்ஸ் அடிப்படையில் ஏதாவது லாபம் வந்திருக்குதா வந்தா கூட்டுவோம், அல்லது பேலன்சிங் எலவன்ஸ் வந்திருந்தா கழிப்போம். பிகாஸ் கணக்கீட்டின் அடிப்படையிலான லாபத்தை நாம கழிச்சு விட்டுட்டோம். இது முதல்ல ஞாபகம் வரணும். அதோட நாம முக்கியமாக ஒரு ஆதனம் பொறிமற்ற உபகரணத்துக்கு நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ், பெருமான தேய்வு. இப்ப கணக்கீட்டின் அடிப்படையில ஒரு பெருமான தேய்வு ஒன்று நம்ம என்ன செய்வோம்? நாம அக்கௌண்ட்ஸ்ல காட்டி வச்சிருப்போம். அது விநியோக செலவுல இருக்கலாம், நிர்வாக செலவுல இருக்கலாம், எவ்வளையோ. கணக்கீட்டு பெருமான தேய்வு என்பது என்ன? அனுமதிக்கப்பட மாட்டுச்சு. பிகாஸ் ஜெனரல் டிடக்ஷனின் படி ரிசர்வ்ஸ் எதுவுமே நம்ம அனுமதிக்கிறது கிடையாது. ஆனால் கணக்கீட்டு பெருமான தேய்வுக்கு பதிலாகத்தான் நம்ம என்ன கொடுக்கிறோம்? மூலதன விடுதொகைகள் அல்லது மூலதன கொடுப்பனவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலதன கொடுப்பனவுகள் சொல்லக்கூடிய கேபிட்டல் எலவன்ஸ் என்பது நம்ம கொடுப்போம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்ப இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை கண்டா ஞாபகத்துல வரணும். அப்போ நீங்க எதையுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு புரியும். இஸ் இட் கிளியர்? ஸோ ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அசஸபிள் சார்ஜ், கேபிட்டல் எலவன்ஸ், annual depreciation இந்த 3 விஷயங்களுக்கும் என்ன செய்யணுங்கிறது தெரியணும். அப்ப முதலாவது இந்த அசஸபிள் சார்ஜ்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா நாம கணனி உபகரண விற்பனை மீதான இலாபத்தை என்ன செஞ்சு வச்சுக்கிறோம்?
நாம கழிச்சு வச்சிருக்கிறோம். பிகாஸ் இது அக்கவுண்டிங் அடிப்படையில் நீங்க கணிச்சது. இதை நாங்க இந்த 86 மில்லியனுக்குள்ள வச்சிருக்கிறத அனுமதிக்க முடியாது. பிகாஸ் நாங்க இதை ரிமூவ் பண்ணி விடுறோம். ரைட், ரிமூவ் பண்ணிட்டு ரைட் நம்ம செய்யணும். ஏன் இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறோம்? பிகாஸ் இதுக்குள்ள இந்த அமௌண்ட் வந்துட்டு இருக்க போகிறது. 86,850,000 ஆல்ரெடி வருமானமாக இதுல இருக்க போகிறது. இதுல இருந்து நாம இதை கழிச்சதுக்கு பிறகு இது இன்க்ளூட் பண்ணப்படாதது வரும். தென் நாம பார்ப்போம் இதுல லாபம் கிடைச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லி. ஓகே, ஐ ஹோப் ஸோ யூ ஆர் கிளியர். அப்ப நாம முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணனி உபகரணத்தினுடைய ஆதன பொறிமற்ற உபகரணத்தை கண்டுட்டோம். ஸோ பொருள் ஒன்று விற்கப்பட்டும் இருக்கிறது, அதாவது ஆதன பொறிமற்ற உபகரணம். எனவே கணனி உபகரணம் அதுக்கு பேரு. கணனி உபகரண அகற்றல் மீதான மதிப்பிடத்தக்க விதிப்பனவு, அதாவது அசசபிள் சார்ஜ். இப்போ அக்கவுண்டிங் படி லாபம் வந்துச்சுன்னு சொன்னாங்க, நாம் அதை ஏற்றுக்கொள்ளல. பட் நம்மளுடைய எங்களுடைய டெக்ஸ் கல்குலேஷன் தான் இந்த அசசபிள் சார்ஜ்னு சொல்லக்கூடிய மதிப்பிடத்தக்க விதிப்பனவு. இதை நாங்க கணிக்க போறோம். இதன் அடிப்படையில் இலாபம் வந்தா அதை நாங்க கூட்டிக் கொள்றோம். ஓகே, ஸோ இதை நாம எப்படி கல்குலேஷன் பண்றோங்கிறத நாம ஒரு நோட்ல காட்டுவோம். ஸோ நீங்க நோட்டை காட்டும் போது 1.1 கொடுங்க. பிகாஸ் இந்த நோட்டே நம்ம முதலாவது நோட் தான். ஸோ இந்த நோட்குள்ள ஒரு ஒர்க்கிங்ஸை நம்ம காட்ட போறோம்னா 1.1 கொடுத்தீங்கன்னா, ஸோ 1ல் இருக்கக்கூடிய ஒரு பிரிவாக நம்ம அதை பார்த்துக்கொள்ள முடியும். ரைட், இப்போ நாம முதலாவது இந்த நோட் 1.1க்கு நம்ம ஒர்க்கிங்ஸ் இங்க கீழுக்கு போடுவோம். ரைட், நோட் 1.1. ஸோ நோட் 1.1 என்னது? கணனி அகற்றல் மீதான மதிப்பிடத்தக்க விதிப்பனவு, அதாவது அசசபிள் சார்ஜ், டெக்ஸேபிள் ப்ராஃபிட். டெக்ஸில் லாபம் எவ்வளவு வந்துச்சுங்கிற விஷயம். ரைட், இட்ஸ் கான். ரைட், கணனி அகற்றல் அசசபிள் சார்ஜ். அசசபிள் சார்ஜ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? டெக்ஸ் ப்ராஃபிட். ரைட், டெக்ஸ்ட்ல வந்திருக்கக்கூடிய ப்ராஃபிட் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை? நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? சேல்ஸ் ப்ரொசீட்ல இருந்து டெக்ஸ் ரிட்டர்ன் டவுன் வேல்யூவை கழிச்சோம்டா நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா ரெசபிள் சார்ஜ்னு சொல்லுவோம். எனவே சேல்ஸ் ப்ரொசீட்டுக்கு நம்ம என்னென்று பேர் சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்? விற்பனை வருமானம். இதை நம்ம படிச்சுக்கிறோம் சேல்ஸ் ப்ரொசீட்ஸ், அதாவது வித்து எவ்வளவுக்கு உங்களுக்கு கிடைச்சது என்பது. ஸோ முதலாவது இந்த கணனி உபகரணத்தை பத்தி சொல்லும் போது பாருங்க, கம்பெனி தன்னிடம் இருந்த பழைய கணனிகளை ரூபாய் 1.2 மில்லியனுக்கு விற்பனை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ முதலாவது பாயிண்டே ஆதன பொறிமாற்ற உபகரணத்துக்கு கீழே நமக்கு தந்திக்கிறது கணனி வித்தத்தை பத்தி தான். ஸோ இதுல இருக்கிற இந்த 4.8 மில்லியன் என்பது வித்த பெறுமதியா போடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் ஆஸ்கிங் ஜெனரல் கொஸ்டின். உங்கள்கிட்ட இந்த ஆதன பொறிமாற்ற உபகரணத்துக்கான நோட் தான் இங்க தரப்பட்டிருக்கிறது. இந்த டேபிள்ல இருக்கிறது செல் பண்ணின விலையா? இட்ஸ் காஸ்ட் டிஸ்போஷல். விற்பனை செய்ததன் மூலமாக கணனியினுடைய காஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்து எவ்வளவு கழிக்கப்பட்டது என்கின்ற காஸ்ட் டீடைல்ஸ் தான் இங்க இருக்குது. அப்ப வித்தது எவ்வளவுன்னு சொன்னா 1.2 மில்லியன், 12 லட்சத்துக்கு நம்ம வித்திக்கிறோம். எனவே நம்ம வித்தது 12 லட்சம், 1.2 மில்லியனுக்கு நம்ம வித்திருக்கிறோம். ஸோ இதுல இருந்து நாம என்னத்தை நம்ம கழிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது என்னத்தை நம்ம பார்ப்போம்? நம்மளுடைய டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணுவோம். டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ, இந்த டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூக்கு நம்ம தமிழ்ல பேரு சொல்லலாம் வரிக்கு குறைத்தெழுதப்பட்ட பெறுமதி. இதான் டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூக்கு பேரு. ஸோ இந்த டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு காஸ்ட் தேவை, இந்த சொத்தினுடைய கிரயம் தேவை. கிரயத்தில் இருந்து கேபிட்டல் அலவன்ஸ் முன்கூட்டியே எடுத்திருக்கிறாங்களா? ஸோ கேபிட்டல் அலவன்ஸ் கிளைம்ட், அதாவது கேபிட்டல் அலவன்ஸ் கிளைமுக்கு நம்ம சொல்லுவோம் கோரப்பட்ட மூலதன கொடுப்பனவுகள் அல்லது மூலதன விடுதொகைகள். ஸோ இது என்னது? கிளைம்ட் கேபிட்டல் அலவன்சஸ். எவ்வளவுக்கு ஆல்ரெடி கேபிட்டல் அலவன்ஸ் உங்கள்கிட்ட எடுத்துட்டாங்கிற விஷயம். ஸோ கிரயம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சொத்தினுடைய கிரயம், அதாவது விற்கப்பட்ட சொத்தினுடைய கிரயம் 4.
850,000, அதாவது 4,850,000. ரைட். ஸோ 4,850,000 பெறுமதியான கணனிகள் விற்கப்பட்டுள்ளது. 1.2 மில்லியனுக்கு தான் வித்திக்கிறோம். 12 லட்சம் ரூபாய்க்கு வித்திக்கிறோம். ஆனா விற்கப்பட்டதுக்கு காஸ்ட் நமக்கு ஏற்பட்ட செலவு 48,50,000. பட் கிளைம்ட் கேபிட்டல் அலவன்ஸ், கோரப்பட்ட மூலதன கொடுப்பனவுகள் சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேபிட்டல் அலவன்ஸை நம்ம இப்ப கணிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை இந்த கணனி உபகரணங்கள், அதாவது இந்த விற்கப்பட்ட இந்த கணனி உபகரணங்கள் எப்போ கொள்வனவு செய்யப்பட்டது, அதாவது இந்த 48,50,000, 4,850,000 இந்த காஸ்டுக்கு, இந்த காஸ்ட் விற்கப்பட்டீங்கன்னு சொன்னா இது விற்கப்பட்ட இந்த கணனிகள் எப்போது வாங்கப்பட்டது என்கின்ற டேட்டா நமக்கு தேவை. அதன் அடிப்படையில் தான் நம்ம கேபிட்டல் அலவன்ஸை பார்க்கலாம். ஸோ நமக்கு அதை பத்தி சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட்ல ஆண்டினுடைய காலப்பகுதியில் விநியோக வாகனம் ஒன்று வாங்கப்பட்டுள்ளது. ஓகே, அது இந்த மோட்டார் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம். விசேடமாக குறிப்பிடப்பட்டால் அன்றி அனைத்து சொத்துக்களும் கம்பெனி அதனுடைய வணிக செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் போது 2017 மே மாதம் கொள்வனவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப கணனியை பத்தி சொல்லல, அலுவலக உபகரணத்தை பத்தி சொல்லல, மோட்டார் வாகனத்தை பத்தி சொல்லல, கணனி உபகரணத்தை பத்தி இதெல்லாம் எப்பப்ப வாங்கினேன்னு சொல்லி தனித்தனியாக உங்கள்கிட்ட சொல்லல. அப்படி சொல்லப்படாமல் இருந்தால் மற்ற அனைத்து சொத்துக்களுமே தன்னுடைய பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சது எப்பன்னு சொல்லிக்கிறாங்க 2017 மே மாசம். அப்போ இது எந்த வரி மதிப்பாண்டுக்கு உரியதாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கணனி உபகரணம் கொள்வனவு செய்யப்பட்டது எந்த வரி மதிப்பாண்டாக இருக்கும்? ஐம் ஆஸ்கிங் கொஸ்டின். எந்த வரி மதிப்பாண்டில் இந்த கணனி உபகரணம் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கும்? வென்? 2017-18. யோசிச்சு பாருங்க. 2017-18 என்பது புதிய வரி சட்டம் இருக்கக்கூடிய ஆண்டா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு 2017-18 என்பது புதிய ஆண்டு நம்ம அப்ளிகபிள் பண்ண வேண்டியதா? நீங்க புதிய சட்டம்னு சொல்லி போட்டு வச்சுக்கிறீங்க. கேன் யூ ரிமெம்பர் நம்ம படிச்ச விஷயங்கள்? இந்த பிசினஸ் இன்கம் நம்ம படிக்கும் போது, கழிப்பணவு விதிகளை நான் படிச்சு தரும் போது உங்களுக்கு ரைட் ஸ்பெசிபிக் டிடக்ஷனை நான் சொல்லி தந்திருந்தேன். அதுக்குள்ளதான் நாம முக்கியமாக இந்த கேபிட்டல் அலவன்ஸ் என்பதை நாம செக்ஷன் 16 பார்த்திருந்தோம். செக்ஷன் 16 நான் பார்க்கும்போது இந்த கேபிட்டல் அலவன்ஸ் சம்பந்தமாக சொல்லி தரும்போது டிரான்சிஷனல் ப்ரொவிஷனுங்கிறத சொல்லும் போது உங்களுக்கு இந்த டேபிளை போட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்? ரைட். 2010-11, அதாவது 1/4-2010 இருந்து 31/3/2011, அதாவது 31/3/2011 முன்னர் ஒரு சொத்து வாங்கப்பட்டுச்சுன்னு சொன்னா பழைய சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ரேட்ஸ் அப்ளிகபிள். அதுவே 31/3/2018 முன்னர், 31/3/2018 அதுக்கு முன்னர் வாங்கப்பட்டால் அதுவும் பழைய சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இது. அப்போ நம்மளுடைய புது சட்டம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? 1/4-2017 கிடையாது, 31/3/2018. அதாவது 1/4-2018க்கு பிறகு. ஏன்னு சொன்னா நம்மளுடைய புதிய சட்டம் 2017 அறிமுகப்படுத்தப்பட்டது. 1/4-2018 தான் அது எஃபெக்டிவ் ஆகுது. சரியா? சோ 1/4-2018 அல்லது அதுக்கு பிறகு வாங்கின சொத்துக்களுக்கு தான் நாம படிச்ச கிளாஸ் 1, 2, 3, 4, 5 அந்த மெத்தட்ரோலஜி நீங்க பாவிக்கணும். அப்படி இல்லாமலுக்கு 1/4-2018க்கு முன்னர், அதாவது 2017-18 வரி மதிப்பாண்டு அதுக்கு பின்னர் உள்ள எல்லா வரி மதிப்பாண்டுல இருந்தாலும் அது வரப்போகிறது என்ன? பழைய சட்டம் தான். சோ புது சட்டம் வரணும்னா 2018-19 ஆண்டு, அதாவது 1/4-2018 ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு வரக்கூடிய எந்த வரி மதிப்பாண்டும் வரணும். எனவே இந்த சொத்து கொள்வனவு செய்யப்பட்டது 2017 மேயில கொள்வனவு செய்யப்பட்டாலும் அது முடிவடைந்திருக்கும் எப்போ? 31/3/2018 முடிவடைஞ்சிருக்க போகிறது. எனவே இது 2017-18, 1/4-2017 ஆரம்பிச்சு 31/3/2018 முடிவடைகின்ற பழைய வரி சட்டம் யூஸ் பண்ணக்கூடியதுக்கான இது அறிக்க போகிறது. ரைட்? இஸ் இட் கிளியர்? ஃபைன்.
ரைட். இப்ப பாருங்க, நாம கேபிட்டல் அலவன்ஸை நம்ம கிளைம் பண்ண போறோம். எனவே இந்த இந்த கணனிக்கான கேபிட்டல் அலவன்ஸ் வந்து 2017-18க்கு கிளைம் பண்ண முடியும். அது மே மாசம் வாங்கப்பட்டிருந்தாலும் கொள்வனவு செய்யப்பட்ட ஆண்டில் முழுவதுமாக கொடுக்கப்படும். ஸோ முழுவதுமாக கொடுக்கப்படும் என்று சொல்லும்போது நாம இந்த கணனி உபகரணங்களை பழைய இதுக்குள்ள பார்த்தோம்டா, இந்த ரெண்டாவது கேட்டகரிக்குள்ள 2017-18ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம தேடி பார்த்தோம்டா, இட்ஸ் நாட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ரைட், இட்ஸ் நாட் ஓகே. இது வந்து வரப்போகுது என்ன, சாஃப்ட்வேர் கிடையாது, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணது கிடையாது, இம்போர்ட் பண்ணது கிடையாது. இட்ஸ் நாட் அ பில்டிங், இட்ஸ் நாட் அ குவாலிஃபைட் பில்டிங். குவாலிஃபைட் பில்டிங் சிம்பிள் பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற பில்டிங். ரைட், கட்டுமானம் செய்யப்பட்டது கிடையாது, மோட்டார் வெஹிக்கிள் கிடையாது, பிளான்ட் அண்ட் மிஷினரி கிடையாது. அப்ப எந்த கேட்டகரி? ஏழாவது கேட்டகரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட். ஸோ கணனி என்பது ஐடி எக்யூப்மெண்ட் உண்டு. ஸோ அதுக்கு நீங்க உங்களுடைய இந்த செக்ஷன் 2017-18 இருக்குது, இது சேஞ்ச் 2017 ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் நான். ஸோ 2017-18ஆம் ஆண்டுக்குள்ள வாங்கிங்கன்னா 25%. ஸோ 25% வந்துடும் அப்ளிகேபிள் ஆகுது. ஸோ 25% சொன்னா எத்தனை வருடங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிளைம் பண்ண முடியும்? 25% எத்தனை வருடங்களுக்கு கிளைம் பண்ண முடியும்? ஸோ கேபிட்டல் எலவன்ஸ் என்பது இதுக்கு 25% ஆல் டெட் பழைய சட்டத்தின்படி 4 வருடங்களுக்கு கிளைம் பண்ண முடியும். 25, 50, 75, 100. ஸோ மொத்த கொஸ்டையுமே 4 வருடங்களுக்கு இவங்க 25% ஒவ்வொரு வருஷத்துக்கும் கண்டினியூஸா கிளைம் பண்ணணும். ஸோ 2018-19 கிளைம் பண்ணப்படும். ஸோ 2019-20க்கு கிளைம் பண்ணப்படும். 2020-21க்கு கிளைம் பண்ணப்படும். ஸோ இது 4 வருடங்களுக்கு கிளைம் பண்ணப்படும். அப்ப நம்மளினுடைய வரி மதிப்பாண்டு என்ன? 2022-23. ஸோ 2022-23 ஆகும்போது முழுமையாக எடுத்திருப்பாங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் படிப்பிக்கும் போது சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களினுடைய 2017-18ஆம் ஆண்டில் ஒரு சொத்து கொள்வனவு செய்யப்பட்டதாக தந்தால் அது ஆக குறைஞ்சது 20%க்கு குறைவாக இருந்தால்தான் கேபிட்டல் அலவன்ஸ் நம்மடைய கொடுக்கலாம் என்று மிச்சம் இருக்கும். 25%டா நம்மட 2017-18ல கொள்வனவு செய்யப்பட்டாலும் நம்மளுடைய வரி மதிப்பாண்டான 2022-23க்கு வரும்போது மொத்தமான 4 வருஷமும் எடுக்கப்பட்டு தான் இருக்கும். எனவே இதை நீங்க எப்படி காட்டலும் சொன்னா பாருங்க, 2017-18ல கிளைம் பண்ணிருக்காருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த 4,850,000 ஆன இந்த காஸ்ட்ல 0.25 1212,500 வந்து இந்த இயருக்கு கிளைம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இயர்ஸுக்கும் ரைட் இந்த அமௌண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணப்பட்டிருக்கு. கிளைம் பண்ணப்பட்டு 2020-21 எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 2021-22 பொறுத்த வரைக்கும், அதாவது 2021-22 பார்க்கும்போது நோ கேபிட்டல் எலிமெண்ட். ஸோ ஃபுல் இயரும் எடுக்கப்பட்டு இருக்கும். இப்போ நாம 2022-23க்கு தான் நம்ம கணிச்சாலும் கூட நம்மளினுடைய 2022-23 ஆண்டு ஆகும் வரைக்கும் எல்லாமே கிளைம் பண்ணப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க மொத்த காஸ்ட் 4,850,000ஐயும் இந்த காஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. அப்போ இவங்க எடுத்திருந்தா இவங்களினுடைய டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ வந்துட்டு எவ்வளவாக இருக்க போகிறது? 0வாக இருக்க போகிறது. அப்போ என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? மொத்தமாக வித்து கிடைச்ச காசுமே அசஸபிள் ப்ராஃபிட் தான், அசஸபிள் சார்ஜ் ஆக இருக்க போகிறது. இதை நம்ம டெக்ஸ் வேர்டு என்ன சொல்லுவோம்? மதிப்பிடத்தக்க விதிப்பணவு அப்படின்னு சொல்லக்கூடிய அசஸபிள் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். இப்ப பாருங்க, அக்கவுண்டிங்கின் அடிப்படையில் அவங்க கணிச்சதும் 1.2 மில்லியன் தான். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், சில நேரங்களில் அக்கவுண்டிங்ல அவங்க கணிச்சதும் ஒன்றுதான். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அக்கவுண்டிங்லையும் 25% தான் டிப்ரிசியேஷன் வந்துட்டு அவங்க பார்த்திக்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் சேமா வரலாம், சம்டைம்ஸ் சேமா இல்லாமல் வரலாம். எப்படியோ நாம அக்கவுண்டிங்ல கணிச்ச லாபத்தை நம்ம அனுமதிக்க முடியாதுன்னு கழிச்சு விட்டுட்டோம். இது இதுக்குள்ள வச்சிக்கிறது. அதே சமயம் நாம கணிச்சதும் நமக்கு வந்தது இந்த 1.2 மில்லியன் தான். ஸோ அதனை நம்ம கூட்ட வேண்டும். ஸோ 1.2 மில்லியன் we are adding as a accessible charge. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பிகாஸ் இது ஒரு வரியிடத்தக்க வருமானம். டெக்ஸ் அடிப்படையில் கணிச்சது தான் நம்ம கூட்டுறோம். மற்றபடி அவங்க முதல் வச்சிருந்த அக்கவுண்டிங் அடிச்சதை நம்ம கழிச்சு விட்டோம். இஸ் இட் கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? ப்ளீஸ் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் ப்ளீஸ் ஆஸ்க் நவ், பிகாஸ் இதுதான் உங்களோட டைம். ஓகே ரைட். ஸோ
அப்ப முதலாவது என்ன, ஆதன பொறிமற்ற உபகரணங்கள்ல நம்மளோட அதர் இன்கமான ஏனைய வருமானத்துக்குள்ள ஏதாவது விற்பனை வருமானம் ஆதன பொறிமாற்று உபகரணங்களை வித்தது இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நிச்சயமாக நம்ம அசசபிள் சார்ஜோ கெயினோ நம்ம கணிக்கணும். அதே மாதிரி இது அதர் இன்கம் மட்டும் கிடையாது. இது இப்ப செலவுகள் தரும்போது ஏனைய செலவுகளுக்குள்ள இருந்து எங்களுக்கு நட்டம் ஒன்று வந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஆதன பொறிமற்ற உபகரணத்தை வித்ததாக கழிச்சு வச்சிருந்தா அதை நம்ம கூட்டி விட்டுட்டு நாம மறுபடியும் கணிப்போம். ஸோ முதலாவது இது ஆதன பொறிமற்ற உபகரணத்தில் முக்கியம். தென் அக்கவுண்டிங் டிப்ரிசியேஷன் வந்தா நம்ம கூட்டணும். அதே மாதிரி கேபிட்டல் அலவன்ஸ் என்பது நம்ம கொடுக்கணும். ரைட். ஸோ தொடர்ந்து நம்ம வாசிப்போம் நமக்கு இந்த ஆதனம் பொறிமற்ற உபகரணம் சம்பந்தமாக என்ன விடயங்கள் தரப்பட்டுள்ளது என்று. ரைட். தரும்போது நம்ம ஒவ்வொரு விஷயங்களா பார்ப்போம். ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லெட்ஸ் டூ கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணிட்டு போகும்போது வர வர தகவல்களை நம்ம மேற்கொள்வோம். ஸோ அடுத்தது பாருங்க, நிர்வாக செலவினங்கள், அதாவது அக்கவுண்ட்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் என்பது நீங்க என்னென்ன விஷயங்களை கழிச்சிருக்கீங்கன்னு சொன்னா ஆண்டுக்கான தேய்மான கட்டணம், அதாவது the depreciation charge for the year, ஆண்டுக்கு நீங்க மொத்தமாக பெருமான தேய்வாக 5,650,000 நீங்க கழிச்சு வச்சிருக்கீங்க. அப்போ என்ன, இந்த ஆண்டுக்கான பெருமான தேய்வு என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அனுமதிக்க முடியாத செலவு. பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொவிஷன். எந்த ஒரு ஏற்பாடுகளுமே உண்மையாக ஏற்படாத செலவுகளை நீங்க அக்கவுண்டிங் அடிப்படையில் கணிச்சு வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அது அனுமதிக்க முடியாது. ஸோ அக்கவுண்டிங் டிப்ரிசியேஷன் ஆல்வேஸ் இட்ஸ் அன் டிசலவபிள் எக்ஸ்பென்ஸ். ஓகே. ஸோ இது நம்ம தெளிவாக படிச்சுக்கிறோம். ஸோ ஆண்டுக்கான பெருமான தேய்வு. ஸோ ஆண்டுக்கான பெருமான தேய்வு இது ஒரு கணக்கீட்டு பெருமான தேய்வாக இருக்கிறது. அதே சமயம் கணக்கீட்டு பெருமான தேய்வை நம்ம சொல்லலாம் இது ஒரு ஏற்பாடு, இது ஒரு ப்ரொவிஷனாக இருக்கிறது. ஸோ டிசலவபிள், அனுமதிக்கப்படாது. இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக நீங்க விளக்கம் சொல்லணும். ஓகே. இது ஒரு அக்கவுண்டிங் டிப்ரிசியேஷனாக இருக்கிறது. அதே சமயம் இது ஒரு ப்ரொவிஷன், இது ஒரு ஏற்பாடு. ஏற்பாடுகள் அது கிராஜுவிட்டி ப்ரொவிஷனோ வாரண்டி ப்ரொவிஷனோ டிப்ரிசியேஷனோ எதுவுமே ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இல்லை. பட் ஆக்சுவலா ஒரு செலவு உண்டு உண்மையிலே ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை நம்ம கொடுப்போம். பட் பெருமான தேய்வு என்பது உண்மையாக காசாக எப்போதுமே இந்த ஏற்பாட்டுக்கு எதிராக ஒரு செலவு ஒன்று ஏற்பட போறது கிடையாது. ஸோ எனவே அக்கவுண்டிங் ப்ராஃபிட் இட்ஸ் எ டிசலவபிள் எக்ஸ்பென்ஸ். ஸோ நம்ம கழிச்சத்தை, அதாவது வருமான கூற்றுல கழிச்சத்தை அனுமதிக்க முடியாது. பிகாஸ் அதை கழிச்சத்தால லாபம் குறைஞ்சிருக்கும், வரிக்கு முன்னரான லாபம். ஸோ வருமான வரி நீங்க கட்டுற வீதம் குறைய போது, எனவே அதை அனுமதிக்க முடியாது. ஸோ ஆண்டுக்கான தேய்மான கட்டணம் 5,650,000 we need to add back. ஸோ பிளஸ் சைட்ல வரப்போகுது. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் ப்ளீஸ் சாட்ல டீட்டெயிலாக போடுங்க. நோ செக்ஷன் 10, 11 நீங்க போட தேவை. ஏன்டா அவதெல்லாம் எழுதிட்டு இருக்க போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற கொஸ்டின் எல்லாம் செய்யறதுக்கு நேரம் இருக்காது. நீங்க ஒரு சுருக்கமா நீங்க விஷயத்த மட்டும் இதுல சொல்லிக்கிற மாதிரி கொடுங்க, அவ்வளோ போதும். செக்ஷன் 10, 11 எல்லாம் போட்டுட்டு இருக்க வேணாம். நான் உங்களுக்கு படிப்பிக்கும் போது உங்களோட புரிதல் அதிகமாகணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். டைம் இருந்தா பொறவுக்கு எல்லாத்தையும் செஞ்சது பொறவுக்கும் டைம் இருந்தா மட்டும் ரெஃபரன்ஸ்ல பொறவுக்கு எக்ஸ்ட்ரா மோடிஃபிகேஷன் பண்ண பாருங்க. ஸோ ஆண்டுக்கான பெருமான தேய்வு நம்ம எட் பண்ணிட்டோம். அதே சமயம் இந்த ஆண்டுக்கான பெருமான தேய்வுகளை நீங்க கொடுக்கும் போதே கேபிட்டல் அலவன்ஸை நம்ம கொடுத்துறோம். ஸோ கேபிட்டல் அலவன்ஸ் என்பது உண்மையிலேயே பெருமான தேய்வை நீங்க கூட்டும் போதே உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும். ஏன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கேபிட்டல் அலவன்ஸுங்கிற ஒரு செலவு அது ஒரு நிர்வாக செலவோ விநியோக செலவோ ஏனைய செலவோ கணக்கீட்டுல இல்லை. அப்ப அதை பத்தி உங்களுக்கு ஓகே நாங்க நிர்வாக செலவுல இதை கழிச்சிருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எனவே கணக்கீட்டு பெருமான தேய்வை நீங்க ஏற்பாடுகள் சொல்லி நீங்க கூட்டும் போதே ஓகே நாங்க ஆண்டுக்கான பெருமான தேய்வாக நீங்க கழிச்சத்தை நாங்க கூட்டுறோம், அனுமதிக்கல. பட் அதற்காக நாம என்ன கொடுப்போம், மூலதன கொடுப்பனவுகள் சொல்லக்கூடிய கேபிட்டல் அலவன்ஸ்கள் கொடுக்கப்படும். ஸோ அதையும் நீங்க விடத்தையே போட்டுக்கொள்ளணும் அது கீழே, அப்பதான் நீங்க மறக்க மாட்டீங்க. ஸோ இந்த மூலதன கொடுப்பனவுகள் சொல்லலாம், இந்த கேபிட்டல் அலவன்ஸை மூலதன படிகள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மூலதன விடுதொகைகள், எது வேணா நீங்க சொல்லுங்க. இது என்னது, கேபிட்டல் அலவன்ஸ், நம்ம படிச்ச கேபிட்டல் அலவன்ஸ். ரைட். ஸோ இதே ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக நீங்க ஒரு நோட்ல தான் கால்குலேஷன் பண்ணி காட்டுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ நம்மளுடைய முதலாவது நோட்ல 1.2 சொல்லக்கூடிய ஒர்க்கிங்ஸ்ல நம்ம எப்படி கேபிட்டல் அலவன்ஸை கணிச்சம் அப்படிங்கிறத நம்ம காட்டலாம். ஸோ 1.2
ஸோ அதுக்குரிய ஒர்க்கிங்கை இங்கே கொண்டு வாங்க கீழே. ஸோ நோட் 1.2 நம்ம காட்ட போகிறோம். இது நம்ம மூலதன விடுதொகைகள் எப்படி கணிக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுறது. ஸோ மூலதன விடுதொகைகள், கொடுப்பனவுகள், வட்டவர். ஓகே, ஸோ பிராக்கெட்டில் கேபிட்டல் அலவன்ஸ்னு போட்டுக்கோங்க. எப்படி நம்ம கணிச்சோம். ஸோ சிம்பிளாக ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சொத்து என்று சொல்லும்போது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சேன், அந்த சொத்து அதனுடைய டிப்ரிசியேஷன் பேசிஸ் என்ன, தென் அதுக்கு பிறகு அதனுடைய ரிமைனிங் இயர்ஸ் ஃபோர்த் ஷெடியூலில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, தென் அதனுடைய ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. ஸோ இது ஒரு சொத்துன்னு சொன்னால் ஓகே, பட் நிறைய சொத்துக்கள் வரும்போது நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் மொத்தமாக தேவை. ஸோ அப்போ நீங்கள் என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னால், இப்போ நான் சொல்கின்ற ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் சிம்பிளாக உங்களுக்கு செய்யணும். ஸோ மூலதன விடுதொகைகள், மூலதன கொடுப்பனவு கணிக்கும் போது முதலாவது கொலம்ல விபரம் போடுங்க. சேம் விஷயம் தான், பட் ஒன்றுக்கு மேற்ற சொத்துக்கள் வரும்போது ஈஸி. அதோட நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கொடுக்கறதுக்கு எந்த திகதியிலே இந்த சொத்து கொள்வனவு செய்யப்பட்டுச்சு என்கின்ற டேட்டா தேவை. பிகாஸ் அதை வச்சு தான் நம்ம பழைய சட்டத்தின் அடிப்படையில் அலவன்ஸ் கொடுப்போமா, புது சட்டத்தின் அடிப்படையில் அலவன்ஸ் கொடுப்போமாங்கிறது தெரியணும். ஸோ விபரம், அதோட கொள்வனவு திகதி, அதே சமயம் எவ்வளவு இந்த சொத்தினுடைய காஸ்ட், எவ்வளவுக்கு சொத்து காஸ்ட் ஆனிச்சு. அப்போ அதை வச்சு தான் நம்ம செய்யலாம். இவங்களுக்கு கேபிட்டல் அலவன்ஸ் இன்னும் கொடுக்க இருக்குதா இல்லையா என்பது ரேட்டை வச்சு. அதே சமயம் இந்த மூலதன கொடுப்பனவுகள், ஸோ இதன் அடிப்படையில் மூலதன கொடுப்பனவுகள், ஸோ கேபிட்டல் அலவன்சஸ் வந்துட்டு எவ்வளவு வருடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று இப்போ பழைய இதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய இதில் வீதங்கள் தரப்பட்டிருக்கும், எத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லி. பட் புதியதில் என்ன சொல்லிப்பாங்க, வருடங்கள் என்று சொல்லி 5 வருஷமா 4 வருஷமானு தருவாங்க. ஸோ இதனே புதியதின் அடிப்படையில் பார்க்கும்போது பெர்சன்டேஜை நம்ம இங்கே போடுவோம். பழையதின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, சாரி, புதியதின் அடிப்படையில் வருடங்களை போடுவோம், பழையதின் அடிப்படையில் பெர்சன்டேஜ் நமக்கு தரப்படுவாங்க. இதன் அடிப்படையில் நம்மளினுடைய வரி மதிப்பாண்டுக்கு மூலதன கொடுப்பனவுகள் வருமா வரமாட்டிச்சா, ஒவ்வொரு சொத்துக்கும் நம்ம பார்த்துட்டு மொத்தத்தை நம்ம கூட்டுவோம். ஸோ இது நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய வரி மதிப்பாண்டு 2022-23க்கு டெக்ஸ் அலவன்ஸ் வருமா வரமாட்டிச்சாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ முதலாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லெட்ஸ் மீ டேக் திஸ் சிம்பிளி ஹியர். முதலாவது நம்ம இங்கே பார்த்தோம்னா நம்மளுடைய சொத்து காணி என்கின்ற சொத்து. ஒரு விஷயத்துக்கு நாம கொடுக்க மாட்டோம் என்றாலும் நமக்கு விளக்கம் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, காணி என்பது ஆதாரம் பொறிமாற்று உபகரணத்துக்குள்ள இருக்குது. ஸோ காணி கொள்வனவு செய்யப்பட்டது எப்போன்னு நமக்கு டிரெக்டா சொல்லல, பட் நமக்கு சொல்லிக்கிறாங்க. டிரெக்டா சொல்லாட்டி எல்லாமே 2017 மே மாசம் தான் கொள்வனவு செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படின்னா இது எந்த இயர் ஆஃப் அசஸ்மெண்ட், கொள்வனவு தேதின்ற எக்ஸாக்ட் டேட் நமக்கு தேவையில்லை, எந்த வரி மதிப்பாண்டுல கொள்வனவு செய்யப்பட்டுட்டாலே நமக்கு தெரியும் ஸோ எவ்வளவு காலம் கொடுக்கப்படும் சொல்லி. ஸோ இது 2017-18 பழைய வரி மதிப்பாண்டில் கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு சொத்து. ஸோ இதனுடைய கிரயம் எவ்வளவு இருக்கிறது மொத்தமாக? கிரயம் என்று சொன்னால் இப்ப நமக்கு சொல்லல, இப்ப 2017 வாங்கி 2022 வரைக்கும் ஏதாவது காணி புதிதாக வாங்கினாங்களா இல்லையாங்கிற டேட்டாவெல்லாம் நம்மகிட்ட இல்லை. பிகாஸ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நோட் வந்துட்டு இந்த வருஷம் 1/4/2022 ஆரம்பிச்சு 31/3/2023 முடிகிறது தான். ஸோ நாம என்னத்தை எடுக்கணும்னு சொன்னா, ஓகே நம்ம எசம்ஷன் எடுக்கிறோம், எந்த ஒரு கொள்வனவுகளும் காணி என்கின்ற சொத்துல எட் பண்ணப்படல 2017 இருந்து இந்த 2022 வரைக்கும். பட் இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் நமக்கு அவங்க புதிதாக கொள்வனவு செய்யப்பட்டங்கிற டேட்டா ஒன்றும் தரல. எனவே நாம இந்த காணியினுடைய காஸ்ட் இப்பவும் 82,50,000 தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம். ஓகே, ஸோ 82,50,000, ஸோ 82,50,000 ரூபாய் பெறுமதியான கிரயம் உள்ள காணிகள் இருக்குது. ஸோ மொத்த காணியுமே கொள்வனவு செய்யப்பட்டது 2017 மேயிலன்னு தான் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வேற எதுவுமே கொள்வனவு செய்யப்படலை. நம்ம அப்படிதான் எடுக்கணும், பிகாஸ் கொஸ்டின்லேயே சொல்லிக்கிறாங்க. எனவே ஸ்டூடெண்ட்ஸ், நாம காணி எப்போ கொள்வனவு செய்யப்பட்டதோ, எவ்வளவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டதோ, மூலதன கொடுப்பனவுகளான இதுக்கு வந்துட்டு இயர்ஸ் இருக்குதா, இயர்ஸோ ரேட்ஸோ, பழைய சட்டமோ புது சட்டமோ, பழைய சட்டமோ புது சட்டமோ, காணிக்கு கேபிட்டல் அலவன்ஸ் என்பது எப்போதுமே கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் கேபிட்டல் அலவன்ஸ் என்பதே நம்ம கொடுக்கறது டிப்ரிசியபிள் அசெட்ஸுக்கு தான். லேண்ட் இஸ் நாட் அ டிப்ரிசியபிள் அசெட்ஸ். ஸோ இதுக்கு நாட் அவைலபிள் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வீதங்கள் நாட் அவைலபிள்டா இந்த வருஷத்துக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, காணிக்கு எப்பயுமே நாம மூலதன கொடுப்பனவுகளான கேபிட்டல் அலவன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ காணிக்கான விஷயம். தென் அலுவலக கட்டடம் இருக்கிறது.
ஸோ அலுவலக கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொள்வனவு திகதி நமக்கு தெரியாததால நம்மகிட்ட சொல்லல. ஸோ நம்ம எடுக்க வேண்டியது 2017-18 மே மாதம், 2017 மே மாதம்னா 2017-18 கொள்வனவு செய்யப்பட்டதுன்னு தான் நம்ம எடுக்கணும். அதே சமயம் இது சொல்லிக்கிறாங்க அனைத்து சொத்துக்களும் கம்பெனி அதனுடைய 2017 மே மாதம் தான் கொள்வனவு செய்யப்பட்டுச்சு, அதுக்கு புறோக்கு எதுவுமே வாங்கலன்னு சொல்றதால 7.9 மில்லியன் தான் வாங்கும் போதே மொத்த கொஸ்டும் நம்ம எடுப்போம். ஸோ 7.9 மில்லியன், 7,900,000. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்குறேன், அலுவலக கட்டடத்துக்கு ரைட் இது 2017-18 வாங்கப்பட்டால் அலுவலக கட்டடம் என்பது என்ன, பிசினஸுக்காக யூஸ் பண்றது, இதை குவாலிஃபைட் கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்னு சொல்லலாம். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பழைய டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் படி வரும் பாருங்க. இட்ஸ் நாட் அன் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், இட்ஸ் நாட் அன் ஐடி எக்யூப்மெண்ட், இட்ஸ் நாட் அ சாஃப்ட்வேர் டெவலப் இன் ஸ்ரீலங்கா, இட்ஸ் நாட் அ சாஃப்ட்வேர் இம்போர்ட்டட். இது ஒரு பில்டிங். ஸோ சர்டன் பில்டிங் பர்ச்சேஸ், சில பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணது. குவாலிஃபைட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டட், மோட்டார் வெஹிக்கிள் ஃபர்னிச்சர். ஸோ இது வாரண்டா 3க்குள்ளேயும் 4க்குள்ளேயும் வரலாம். ஸோ சர்டன் பில்டிங் என்பது சில குறிப்பிட்ட கட்டடங்களை எக்டில் சொல்லிக்கிறது. ஸோ அது இது இல்லை, இது சாதாரணமான ஒரு அலுவலக கட்டடம். அலுவலக கட்டடம்னா பிசினஸுக்கான கட்டடங்களை நம்ம குவாலிஃபைட் பில்டிங் என்று சொல்லுவோம். ரைட். ஸோ இந்த அலுவலக கட்டடம் என்பது ஒரு குவாலிஃபைட் பில்டிங்காக நம்ம கருதுவோம். ஸோ குவாலிஃபைட் பில்டிங்காக இது கருதப்பட்டால் இது எப்போ வாங்கப்பட்டது, 2017-18 ஆண்டுக்குள்ள வாங்கப்பட்டதுன்னு சொன்னா 10%. ஸோ நாம இங்க பெர்சன்டேஜ், இது பழைய சட்டம்ங்கிறதால நம்ம பெர்சன்டேஜ் கொடுப்போம். பெர்சன்டேஜ் என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ், 10% எத்தனை வருடங்கள் உண்மையில், ஐ நீட் ஆன்சர். 10% உண்மையில் எத்தனை வருடங்கள், 10 வருஷம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், 20%க்கு குறைய இருந்தால் அது 2017-18 ஆண்டுல வாங்கப்பட்டாலும் நம்மளுடைய வரி மதிப்பாண்டுக்கு எலவன்ஸ் வருமா வர மாட்டேச்சா, நிச்சயமாக வரும். ஏன், 7.9 மில்லியன் 2017-18 இருந்து 10 வருஷத்துக்கு எடுக்கப்படும்டா, அப்ப நம்மளுடைய வரி மதிப்பாண்டு 2022-23 தான் என்று சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், 2017-18 ஒரு வருஷம், 18-19 2, ரைட், 19-20 3, 19-20 20-21, 22-23 நம்மளுடைய 5வது வருஷத்துல வந்து எண்ணிக்க போகுது. புரியுதா நான் சொல்றது, 17-18, 18-19, புரியுதா ஸ்டூடெண்ட் நான் சொல்றது, 2017-18, தென் அதிலிருந்து ஸ்டார்ட் ஆக போற அடுத்த வருஷம் 18-19, அப்படி போக்கல கட்டாயமாக நம்மட வருஷத்துக்கும் 2022-23க்கும் எலவன்ஸ் வந்துடும், கொடுக்கத்தான் வேணும். ஸோ இதன் அடிப்படையில் எவ்வளவு வரப்போகுது, இந்த கோஸ்ட் 7.9 மில்லியனுக்கு நம்மட இயர்லையும் 0.1 10% 7,90,000 கேபிட்டல் எலவன்ஸ் கிளைம் பண்ண இயலுமாக இருக்கும். பிகாஸ் இன்னும் 10 வருடம் முடியல வாங்கின தேதியிலிருந்து பார்க்கும்போது. எம் ஐ மேக் சென்ஸ் கைஸ், நான் சொல்றது புரியுதா புரியலையா? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா பாருங்க, 2017-18க்கு கிளைம் பண்ணலாம், 2018-19 கிளைம் பண்ணலாம், 2019-20க்கு கிளைம் பண்ண முடியும், 2020-21 கிளைம் பண்ண முடியும், 2021-22 கிளைம் பண்ண முடியும்னு சொன்னா நம்மளினுடைய 2022-23க்கும் கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுவரைக்கும் பார்த்தாலே 1 2 3 4 5 6 6வது வருஷம் தான் நம்ம கிளைம் பண்றது. இதுக்கு பிறகு இன்னமும் 4 வருஷத்துக்கும் அதே ரேட்லையும் கிளைம் பண்ண முடியும். அப்ப நம்மளோட வருஷத்துக்கு கிளைம் பண்ண இயலுமா? எஸ், நம்ம கொடுக்கத்தான் வேணும் கேபிட்டல் எலிமெண்ட். ஸோ கட்டடத்துக்கு, அலுவலக கட்டடத்துக்கு வரப்போகிறது. ஃபைன், நான் சொல்றது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். தென் தி நெக்ஸ்ட் ஒன், மோட்டார் வாகனங்கள். ஸோ மோட்டார் வாகனங்கள் எப்போ கொள்வனவு செய்யப்பட்டது? இந்த வருஷம். பழைய மீதி எதுவும் கிடையாது, இந்த வருடம் கொள்வனவுப்பட்டது 6.5 மில்லியன். ஸோ இது எந்த வருடம் கொள்வனவு தொகுதி? நம்மளுடைய வரி மதிப்பாண்டு 2022-23 கொள்வனவு செய்யப்பட்டது 6.5 மில்லியன். ஸோ 6.5 மில்லியன் எத்தனை வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 2022-23 எந்த சட்டம் அப்ளை பண்ணணும்? நம்மளுடைய புதுச்சட்டம். புதுச்சட்டத்தின் சிம்பிள் என்ன சொல்லிக்கிறேன், அது ஒரு மில்கிங் மெஷின்ஸ், பால் உற்பத்தி செய்யக்கூடிய இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அதுக்கு 2 வருடங்கள் கொடுப்போங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு சாஃப்ட்வேராக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சாஃப்ட்வேருடைய ஆக்சுவல் லைஃப் டைம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அதை கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்டிஃபைனைட் லைஃப் டைம், வரையறுக்கப்படாதுன்னு சொன்னா 20 வருஷம் கொடுப்போம். ரைட். ஸோ இதுகளை தவிர பில்டிங்னு சொன்னா 20 வருடங்கள் கொடுப்போம். இதை தவிர மற்றது எல்லாமே 5 வருஷம் சொல்லி சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். எந்த கிளாஸுக்குள்ள வரும்னு சொல்லி நீங்க நினைவு வச்சுக்கொள்ள தேவையில்லைன்னு சொல்லிக்கிறேன். எனவே
மோட்டார் வாகனம் என்பது 2022-23 நம்மளினுடைய புதிய வரி சட்டத்துக்குரிய வரி மதிப்பாண்டில் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இங்க கொடுக்கக்கூடிய கிளைம் வந்துட்டும் 5 வருடங்களாக இருக்குது. பிகாஸ் வருடங்கள்ல ஏன் சொல்றேன்னு சொன்னா இட் இஸ் இன் த நியூ ஆக்ட். அப்ப இதன் அடிப்படையில் நம்மளினுடைய வரி மதிப்பாண்டு இது எப்ப கொள்வனவு செய்யப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, கொள்வனவு செய்யப்பட்ட ஆண்டில் முழுமையாக நம்ம கொடுப்போம். ஸோ 5 வருஷம் சொன்னா 6.5 மில்லியன் 5 பிரிச்சோம்டா 1.3 மில்லியன் வந்துட்டு இந்த வருஷத்துக்கான கேபிட்டல் அலவன்ஸாக கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா கணனி உபகரணம். ஸோ கணனி உபகரணத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப கணனி உபகரணத்துல இதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எந்த ஆதார பரிமாற்ற உபகரணம் நம்மளுடைய வரி மதிப்பாண்டில் விற்கப்பட்டுள்ளதோ அங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தமான கணனி உபகரணங்களுடைய பெறுமதி 14,200,000 ரைட். ஸோ இந்த 14,200,000ல இந்த வருடத்தில் விற்கப்பட்ட கணனி உபகரணங்களுடைய காஸ்ட் தான் 4,850,000. அப்போ உங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த வருடம் விற்கப்பட்ட கணனி உபகரணத்துக்கு நம்ம கேபிட்டல் அலவன்ஸ் கிளைம் பண்ண இயலுமா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளினுடைய இந்த 2022-23 ஆண்டினுடைய வரி மதிப்பாண்டுக்கு அதே வரி மதிப்பாண்டில் டிஸ்போசல் பண்ணப்பட்ட ஒரு ஆதன பரிமாற்ற உபகரணத்துக்கு நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா முடியாதா? வி கேனாட் கிளைம் பிகாஸ் டிஸ்போசல் இயர் அது கடைசி நம்மளுடைய வரி மதிப்பாண்டினுடைய கடைசி நாள்ல தான் டிஸ்போசல் பண்ணினாலும் வரி மதிப்பாண்டுக்குள்ள வந்தால் வரி மதிப்பாண்டாண்டு முழுக்க நீங்க எந்த ஒரு கேபிட்டல் அலவன்ஸும் கிளைம் பண்ண முடியாது. அப்போ இந்த 14,200,000க்குள்ள இருக்கக்கூடிய 4,850,000 தான் விற்கப்பட்டதென்றால் இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நம்மளினுடைய இந்த வரி மதிப்பாண்டுல கிளைம் பண்ண முடியாது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த 14,200,000ல இருந்து 4,850,000 கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த மத்த அமௌண்ட்ல எதுவுமே விற்கப்படல. அது எல்லாமே எப்ப கொள்வனவு செய்யப்பட்டது என்று சொல்லப்படலண்டா எல்லாமே 2017-18 தான் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது அர்த்தம். அப்படின்னு சொன்னா நம்ம இதை எப்படி நம்ம காட்டலாம்னு சொன்னா இங்க கணனி உபகரணங்கள் கணனி உபகரணங்கள் எப்போ கொள்வனவு செய்யப்பட்டதுன்னு நமக்கு எடிஷன்ஸ்ல எதுவுமே சொல்ல தரல. பட் பாயிண்டின் அடிப்படையில் 2017-18 அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கும். ஸோ மை கொஸ்டின் இஸ் 2017-18 கொள்வனவு செய்யப்பட்டிருக்குது. நாம இந்த வரி மதிப்பாண்டுக்காக நாம கன்சிடர் பண்ண வேண்டிய கொஸ்டினுடைய அமௌண்ட் எவ்வளவு உண்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கு தெரியும் 4,850,000க்கு வழங்கப்பட மாட்டாதுன்னு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா மொத்த காஸ்ட் ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்துச்சு? 14,200,000. ஸோ இந்த 14,200,000ல இருந்து நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கிளைம் பண்ணவே முடியாதா இருக்கக்கூடிய 4,850,000 இதை கழிச்சு விட்டோம்னா நமக்கு 9,350,000 வரும். ஸோ இந்த 9,350,000க்கும் தான் நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் இந்த வருஷம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம யோசிக்கும். நான் சொன்னது புரிஞ்சுதான்? நான் என்ன செஞ்சுக்கிறேன் விளங்குதா ஸ்டூடெண்ட்? நமக்கு 100% தெரியும் டிஸ்போசல் பண்ணின காஸ்ட்டுக்கு நாம எடுக்க முடியாது. அதை எடுத்து விட்டுட்டே நம்ம யோசிக்கிறோம் இந்த வருஷத்துக்கு கொடுக்குறதா இல்லையான்னு சொல்லி மத்ததுக்கு. பிகாஸ் 100% தெரிஞ்சதை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். நான் செஞ்சது உங்களுக்கு புரிஞ்சுதா? ரைட். அதாவது சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ் 14,200,000 ஆரம்பத்தில் இருந்த இப்ப கணனி உபகரணத்துல வருடம் ஆரம்பிக்கல 14,200,000 இருக்குது. அதே சமயம் இந்த கணனிகள் எல்லாமே 2017 மே மாசம் வாங்கப்பட்ட மொத்த கணனிகள். இந்த கணனியில 4,850,000 தான் இந்த வருஷம் நம்ம வித்திருக்கிறோம். உங்களுக்கு நான் படிப்பிக்கும் போதே நான் சொல்லிக்கிறேன், எந்த வருஷம் விற்கிறோமோ அந்த விற்கப்படுகின்ற சொத்துக்களுக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அப்போ இந்த 14,200,000க்குள்ள இருந்த கணனி உபகரணத்துல இருந்து அதாவது 14.2 மில்லியன் பெறுமதியான கணனி உபகரணத்துக்குள்ள வெறும் 4.85 மில்லியன் பெறுமதியான கணனி உபகரணங்கள் தான் விற்கப்பட்டுள்ளது நம்மளுடைய வரி மதிப்பாண்டு. அப்ப நம்மளுடைய வரி மதிப்பாண்டுல இந்த 14,200,000ல இருந்து 4,850,000க்கு நமக்கு எப்படிக்குமே நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா அது விற்கப்பட்டு விட்டது. அந்த அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் அலவன்ஸ் வித்த இயர்ல வரவே வராது. அப்ப அதை தவிர்த்து இந்த 14,200,000க்குள்ள இருந்து இந்த வருஷம் விற்கப்பட்ட 4,850,000 கழிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? நம்மளினுடைய இந்த வரி மதிப்பாண்டுக்கு நாம கொடுக்கணுமா இல்லையான்னு யோசிக்கணும். இப்ப விளங்கிடுச்சா? ரைட். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ 9,350,000 இந்த அசெட்ஸ், அதாவது
இன்னும் விற்கப்படாமலுக்கு இந்த வருடம் விற்கப்படாமலுக்கு இருக்கக்கூடிய கணனி உபகரணங்கள் 2017-18 வாங்கினதுக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கொடுப்போமா இல்லையான்னு பார்க்க போறோம். ஸோ கணனி உபகரணங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், நம்மளுடைய டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் அடிப்படையில் 7வது கேட்டகரிக்குள்ள வரக்கூடியதுக்கு அது 25% வரப்போகுது. 25%, 25% இங்கே சொல்றாங்க. ஸோ 25%. அப்ப 25% என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? 4 வருடங்கள். அப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், 2017-18 ஆண்டாக இருந்தால் 20% குறைவாக இருந்தால் தான் கிளைம் பண்ணியிருப்பாங்க. பட் இது என்ன செய்யப்பட்டிருக்கும்? 100% எடுத்திருப்பாங்களா இல்லையா? ரைட், 100% எடுத்திருப்பாங்களா இல்லையா? 100% கிளைம் எப்படி எடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ 2017-18 எடுத்திருப்பாங்க. தென் அகெயின் 2018-19 எடுத்திருப்பாங்க. 2019-20 எடுத்திருப்பாங்க. ஓகே, தென் 2020-21 எடுத்திருப்பாங்க. பிகாஸ் 25, 50, 75, 100 100% 2020-21 முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய அர்த்தம் என்னண்டா, இங்க நாம எதுவுமே இந்த வருஷத்துக்கு கொடுக்க முடியாது. பிகாஸ் இது முழுமையாக கோரப்பட்டது. 100% கிளைம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி என்ற அடிப்படையில் நாம் இந்த வருஷத்துக்கு கொடுக்க முடியாது. அப்போ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளினுடைய வரி மதிப்பாண்டான 2022-23 நாம மொத்தமாக கேபிட்டல் அலவன்ஸாக, அதாவது மொத்தமாக இதுக்கு எல்லாம் ஏற்பட்ட டிப்ரிசியேஷனை தான் நம்ம கூட்டி வச்சுக்கிறோம், அனுமதிக்க முடியாது. ஸோ நாம அனுமதிக்க கூடிய செலவாக எவ்வளவு வரப்போகிறது? 2,90,000 only. புரியுதா? ஸோ கேபிட்டல் அலவன்ஸாக நாம் அனுமதிக்கலாம் 2,80,000. கொஸ்டின் கேட்டிருக்கா, சார் 2023 மார்ச் 31 மீதிக்கு அப்போ கல்குலேட் பண்ண ஏழும் தானேண்டா என்னது சொல்ல வாரீங்க? ஐ டிட் கெட். இன்னும் 2023 மார்ச் 31ங்கிற மீதிங்கிறது என்ன? ஏற்கனவே பழைய சொத்து வாங்கினதுல இருந்த மீதி தான் இது. நீங்க தெளிவாக புரியலன்னு அர்த்தம். உங்க கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. சார் ஆஃபீஸ் பில்டிங் வந்துட்டும் 10 இயர்ஸ் என்றா 2022-23க்கும் இருக்குத்தானே ஆஃபீஸ் பில்டிங்? ஓகே, எஸ் இட் இஸ் தேர். அப்போ 2022-23க்கும் நியூ ஆக்டின் படி அலவன்ஸ் பார்க்க தேவையில்லையா? அதாவது அலவன்ஸ் என்பது நம்ம கொடுக்கிறது நம்மளோட புது அதாவது நம்மளினுடைய வரி மதிப்பாண்டில் அந்த சொத்து இருக்குதா இல்லையா என்பதனை வைத்து அல்ல. நம்மளினுடைய வரி மதிப்பாண்டில் அந்த சொத்து இருந்துச்சுண்டா புது ஆக்ட் அப்படின்ட்டு கிடையாது. அந்த சொத்து கொள்வனவு செஞ்சது எப்பங்கிறத வச்சுதான் நம்ம பார்ப்போம். கொள்வனவு செய்யப்பட்ட சொத்தானது பழைய வரி சட்டம் முடிவடைகிறது 31/3/2017. அப்போ 31/3/2017க்கு முன்னர் சொத்தொன்று கொள்வனவு செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்துக்கு பழைய வரி சட்டம். இங்க கொள்வனவு செஞ்சதுதான் முக்கியம், ரைட்? அந்த கொள்வனவு செய்யப்பட்ட சொத்தானது நம்மளினுடைய வரி மதிப்பாண்டிலையும் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? நாம கேபிட்டல் அலவன்ஸே இந்த வருஷத்துக்கு நம்ம கொடுக்க முடியும், ரைட்? புரியுதா சொல்றது? அன்றம் வாங்கின சொத்து இப்ப நம்ம கிட்ட இல்ல, நம்ம வித்துட்டோம்னு சொன்னா அது விற்கப்பட்டது, கேபிட்டல் அலவன்ஸ் இனி இல்ல. சோ இங்க பாயிண்ட் என்னண்டா, எப்ப கொள்வனவு செஞ்சோம், எப்ப எக்விசிஷன் பண்ணினோம், 31/3/2017க்கு பின்னரா அல்லது 1/4/2018 அதுக்கு புறோக்கா என்பதுதான் இங்க முக்கியம். மார்ச் 31/2023 சொத்துக்களுடைய மீதிக்கு நம்ம பார்க்கிறது கிடையாது. நம்மளோட விஷயம் நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா, இந்த சொத்து எப்போ கொள்வனவு செய்யப்பட்டுச்சு, கொள்வனவு செய்யப்பட்ட சொத்துக்கு கேபிட்டல் அலவன்ஸ் அந்த கொள்வனவு செய்யப்பட்ட ஆண்டுல இருந்து எடுத்தெடுத்து வரும்போது நம்மளினுடைய இந்த ஆண்டுக்கும் அந்த சொத்து பாவிக்கப்படுகிறது அல்லது இந்த ஆண்டுக்கும் கேபிட்டல் அலவன்ஸ் இன்னும் கிளைம் பண்ணப்படாமல் இருக்கிறது என்றால் நம்ம கொடுப்போம். அதுதான் இங்க பாப்பமே தவிர அந்த சொத்துக்கு மீதி 2023 3/31 இருக்கட்டும் இல்லாம விடட்டும், நமக்கு அது பிரச்சனை கிடையாது. இங்க விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? ஒரு சொத்தை வாங்கியிருக்கலாம், அந்த சொத்து பழுதாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ரிப்பேர் ஆயிட்டு. ஆனா டெக்ஸுக்கு என்ன, இந்த சொத்து உங்களினுடையது, உங்களுக்கு நாங்க 5 வருஷம் கேபிட்டல் அலவன்ஸ் வச்சிருக்கீங்க, நாங்க தாரோம்னு சொன்னா 5 வருஷத்துக்கு நீங்க எடுக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சிம்பிள் ஆதில் எஸ் 2022-23க்கு பர்ச்சேஸ் பண்ணினா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றது நான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது
1/4/2018க்கு பொறவுக்கு வாங்கினதுண்டா 2022-23ங்கிறது அதுக்குள்ள வருமா வர மாட்டேச்சா? சிம்பிளா யோசிங்களேன். 1/4/2018க்கு பொறவுக்கு வாங்குற எல்லாத்துக்கும் நான் சொல்லும் போது அது நம்மளுடைய வரி மதிப்பாண்டு 2022-23க்கு வருமா வர மாட்டேச்சா? வரும் தானே. அப்ப ஏன் நீங்க அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா யோசிக்கிறீங்க? சிம்பிளா ஒரு லைனை போடுங்க. ஒரே ஒரு லைன் தான். புதுச்சட்டம் அமுல்படுத்தப்பட்ட 1/4/2018 இருந்து அதுக்கு பிறகு எந்த டேட்ல நீங்க வாங்கியிருந்தாலும் புதுச்சட்டம் தான், புதிய அந்த நம்பர் ஆஃப் ரிமைனிங் இயர்ஸ் தான். 1/4/2018க்கு முன்னர் வாங்கியிருந்தால் அது பழைய வரி சட்டம். அவ்வளவுதான் ரூல். நீங்க இறுதியில இருக்குதா இல்லையா, இந்த வரி மதிப்பாண்டா அந்த வரி மதிப்பாண்டாங்கிற கதையெல்லாம் கிடையாது. நான் சொன்ன ஒரே ஒரு ரூலை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் சட்டம் சொல்ற விஷயம். ஸோ இதன் அடிப்படையில் நமக்கு இந்த 2022-23 ஆண்டினுடைய வரி மதிப்பாண்டுக்கு கேபிட்டல் அலவன்ஸ் ஆக 2,90,000 தான் நம்ம எடுக்க முடியுமாக இருக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் ரைட், எனவே இப்போ நீங்க எங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாம நம்மளுடைய பிசினஸ் இன்கம் கம்ப்யூட்டேஷன்ல மூலதன கொடுப்பனவு 1.2 நம்மளுடைய ஒர்க்கிங்ஸின் அடிப்படையில் நாம விடுதொகையாக இங்க கொடுக்கக்கூடியது எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது? நம்மளினுடைய 2,90,000 ஆக தான் நம்ம கழிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா 2,90,000 நாம இங்க கழிச்சு விட போறோம். அப்படின்ற அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுடைய கணக்கீட்டு பெருமான தேய்வின்படி அவங்க கழிச்சு வச்சிருந்தது 5,650,000. பட் நம்ம அதை அனுமதிக்க முடியாதுன்னு கூட்டிட்டோம். நாம கொடுக்கறது என்ன? ஜஸ்ட் 2,90,000 தான். அதான் நான் சொன்னேன், சில நேரங்களில் கணக்கீட்டின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட பெருமான தேய்வு அதிகமாக இருக்கலாம், கேபிட்டல் அலவன்ஸ் குறைவாக இருக்கலாம். சம்டைம் கேபிட்டல் அலவன்ஸ் கூடுதலாக இருக்கலாம், அக்கௌண்டிங்ல அவங்க கணிச்சு விட்டது குறைவாக இருக்கலாம். பட் திஸ் இஸ் த லோ, வி ஹவ் டு ஃபாலோ தட் திஸ் வே. ஓகே, ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இது கிளியராக விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன். ரைட், ஸோ மூலதன படிகள் அப்படிங்கிறத நம்ம போட்டோம். ஸோ இது வரைக்கும் ஓகே தானே? இஸ் தேர் எனி கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ங்கிறதால நான் ரொம்ப டைம் எடுத்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். அப்போ உங்களுக்கு முக்கியமான பாட் என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள் தான். ஸோ நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும், ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள் வரும்போது ஒன்று அசசபிள் சார்ஜ் ஓ பேலன்சிங் அலவன்ஸ், அதாவது ஏனைய வருமானத்தில் ஏதாவது லாபத்தை கூட்டு வச்சுக்கிறாங்களா, அல்லது ஏனைய செலவுகளில் எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் வித்து நட்டம் வந்திக்குதான் கழிச்சு வச்சுக்கிறாங்களான்னு பார்க்கணும். பார்த்து ஏனைய வருமானமாக ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட்டினுடைய லாபம் இருந்தால் ஃபெஸ்ட்டுக்கு அதை ரிமூவ் பண்ணணும். இது கணக்கீட்டு லாபம்னு சொல்லிட்டு தென் அசசபிள் சார்ஜ் ஆன மதிப்பிடத்தக்க விதிப்பனவை நம்ம கணிச்சு அதில் நமக்கு லொஸ் வரலாம் அல்லது நமக்கு ப்ராஃபிட் வரலாம். ப்ராஃபிட் பண்ணால் நம்ம எட் பண்ணணும், லொஸ் வந்தால் நாம கழிச்சு விடணும். தென் உங்களுக்கு ஞாபகம் வரணும், அக்கௌண்டிங் டிப்ரிசியேஷன், கணக்கீட்டு பெருமானத்தை தந்திருப்பாங்க, அதை கழிச்சிருக்கப்பட்டீங்கன்னா அதை கூட்டி விட்டுறணும். பிகாஸ் இட்ஸ் அன் ப்ரொவிஷன், நாட் அலவுட். அதே சமயம் நீங்க எப்ப கணக்கீட்டு பெருமான தேவை நீங்க கூட்டுறீங்களோ உடனடியாக ஞாபகம் வரணும், இது அக்கௌண்டிங் டிப்ரிசியேஷன், இதைத்தான் நம்ம அனுமதிக்க முடியாது, நம்ம கேபிட்டல் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதையும் நீங்க அந்த டேட்டாவை வச்சு நான் இப்போ சொன்ன மாதிரி யோசிச்சு நீங்க கொடுக்கணும். அதுக்கு நீங்க யோசிக்க வேண்டியதுதான் இந்த டேபிள். என்ன அசெட், எந்த தகுதியில் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவுக்கு கொஸ்ட்டு, ஸோ இந்த தகுதியின் அடிப்படையில் புதிய சட்டத்தின் அடிப்படையா பழைய சட்டத்தின் அடிப்படையா, இதன் அடிப்படையில் 2022-23க்கு அலவன்ஸ் வருமா இல்லையா? பிகாஸ் ஆல்ரெடி கிளைம்டா நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ சிம்பிளா உங்களுக்கு கணிக்க முடியும். இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலி வெரி சிம்பிள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ கொஷின்ஸ் இதை பார்த்துக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற கொஷின்ஸை நம்ம மறுபடியும் செய்வோம். ஸோ இதை கட்டாயமாக மறுபடியும் நீங்களா செஞ்சு எங்கே பிளவுறீங்க, எங்கே மிஸ்டேக் விடுறீங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த விஷயங்களை நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் பீயிங் இன் த கிளாஸ். ஸோ லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஹேவ் அ கிரேட் டே.